வணக்கம் and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது Physics the One Shot series with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? அப்படியே chat boxல ஒரு யோவை போட்டு தாக்குங்க பார்க்கலாம் பசங்களா, because நம்ம மாடர்ன் physics series பார்த்துட்டே இருக்கோம். இந்த ஒன் ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் போர்ட் ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், இது வந்து ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்க போகுது. அண்ட் அந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும், யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீட்டுக்கு இப்படி ஒரு மாசான சேனல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. இன்னைக்கு ஒன் ஷாட் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக 2024 அந்த சிலபஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னென்ன தேவையோ அதை மட்டும் பிச்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, அண்ட் இந்த செஷனோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் இங்கே இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா செஷனோட நோட்ஸுமே கிடைக்கும் பசங்களா, லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வந்து ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்மீடியட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குவாங்க. ஓகே, மறந்துடாம அட்டெண்டன்ஸ் மார்க் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க பசங்களா, லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிருங்க. பிகாஸ் இந்த டியூவல் நேச்சர் யூனிட் வந்து ரொம்ப குட்டியா ரொம்ப ஸ்வீட் அண்ட் பிரிட்டியா இன்னைக்கு முடிய போகுது. ஏன்னா இந்த யூனிட் டெஃபினட்டா we can expect a question, அந்த மாதிரி ஒரு யூனிட். ஓகே, ஸோ லெட்ஸ் ரோல் இன் டு த டாபிக். இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணா நிறையா இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ப்ராக்லே வேவ்ஸ் அப்படின்னாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டி ப்ராக்லே வேவ் லென்த் அசோசியேட்டட் வித் எலக்ட்ரான்ஸ் என்னென்ன அப்படின்னு படிச்சுக்கணும். பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் த மேஜர் கீ ஃபார் அஸ். ஓகே, அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேட்டர் வேவ் என்னன்னு படிக்க போறோம். அடுத்தது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஃபோட்டான்ஸ் அதோட ஜாதகங்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு குறிச்சிருவோம். அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் ஃபைனல் டச் வந்து நம்மளோட எயின்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். டெஃபினட்டா இதுல இருந்து நீங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பசங்களா. ஒவ்வொரு ஸ்லைடுமே என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் இன்னைக்கு கிறிஸ்பா எடுத்துட்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஓகே, ஸோ ரோல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டி ப்ராக்லே வேவ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது என்னது பசங்களா, இந்த டோட்டல் ஸ்பேஸில் ஒரு தனக்குன்னு ஒரு இடம் எடுத்துக்கும். தனக்குன்னு அதான் மேட்டர், அதான் பார்ட்டிக்கலும் கூட. ஓகேவா? ஆனால் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறப்ப இன்னும் சூப்பராக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ பீப்புள் கேன் சே தட் இஸ் அது தனக்குன்னு ஒரு இடம் எடுத்துக்கும் மேம், விச் மீன்ஸ் லோக்கலைஸ்ட். ஓகேவா? தனக்குன்னு ஒரு டைம், தனக்குன்னு ஒரு கூட்டம் அது தனக்குன்னு வச்சிருக்கும். வேவ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேவும் அதே தான். பட் வேவ் என்ன பண்ணாது, நம்மளுக்கு தனக்குன்னு ஒரு இடம், நம்ம பட்டாலாம் வாங்கி வீடு கட்டுறோம்ல அந்த மாதிரி கட்டி இருக்காது. அது என்ன பண்ணும், அது பாட்டுக்கு காலம் போற போக்குல போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வேவுக்கு வந்து பர்டிகுலரா வந்து ரெண்டுக்கு வீடெல்லாம் எடுத்தெல்லாம் தங்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். பட் பார்ட்டிக்கல் அதை பண்ணும். அதனாலதான் அது பார்ட்டிக்கல் வேவ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரி அப்படிங்கறது சயின்ஸ்ல வந்துச்சு. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்டிக்கல் என்ன பண்ணாது, பார்ட்டிக்கல் வந்து அப்படியே போய்கிட்டே தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கும், தனக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கும். ஆனா வேவ் அப்படி இல்லை, அது பாட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்காது. அதனாலதான் நாட் லோக்கலைஸ்ட் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் இந்த யூனிவர்ஸோட அந்த அனிமேஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப அப்படியே அவ்வளோ பெரிய யூனிவர்ஸே அப்படியே டக்குன்னு ஸ்பேஸில் நகர்ந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ லைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய சயின்டிஸ்ட் வந்து நம்மளோட நியூட்டனில் ஆரம்பிச்சு எயின்ஸ்டைன் வரைக்கும் எல்லாருமே வந்து இது பார்ட்டிக்கல், இது வேவ் அப்படின்னு நிறைய அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்மக்கிட்ட தெளிவாக இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு நீட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவல்னு பார்க்குறப்ப இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதனால பிரச்சனை வராது. ஓகேவா? அப்போ வேவ் நேச்சர், அதாவது லைட் அப்படிங்கிறதுக்கு வேவ் நேச்சரும் இருக்கும், பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கும் அப்படின்னு டி ப்ராக்லே வந்து என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா அது வந்து இதுதாங்க, சண்டை போடாங்க நீங்க ஏட்டையா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கும் வேவ் நேச்சரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப வேவ் நேச்சர்னா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைஃப்ராக்ட் ஆகும். மேம் டைஃப்ராக்ட்னா என்ன மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி கேப்ல லைட் உள்ள போகுது.
பூதுனதுக்கு அப்புறம் அது அப்படியே அழகா அம்பர்லா மாதிரி விரியும். பார்த்திருக்கீங்களா? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அதுல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட்? அதுதான் டைஃப்ராக்ஷன். ஒரு குட்டி ஸ்லிட்டுக்குள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் தன்னோட அழகா அது அப்படியே கர்வா அப்படியே போகும். அதுக்கு பேர் தான் டைஃப்ராக்ஷன். ஓகே. ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியும். ஒரு இடத்துல பட்டு ரீபவுன்ஸ் ஆகிறது. ரிஃப்ராக்ஷன் ரீபவுன்ஸ் ஆகாம அப்படியே பட்டு அப்படியே அதுக்குள்ளார போய்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வேவுக்கு இருக்கக்கூடிய நேச்சர். லைட்டுக்கு என்ன இருந்துச்சு? இது எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிகல் நேச்சர் அப்படின்னு சொல்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே. பார்ட்டிகல் நேச்சர்னு சொல்றதுக்கு பண்ணப்பட்ட ஒரு இதுதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே. அப்ப யூனிட்ல நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் ரொம்பவே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் வித் டி ப்ராக்லிஸ் வேவ் லென்த். ஓகேவா? இது ரெண்டு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. மேட்டர் வேவ்ஸ் ஆர் டி ப்ராக்லி வேவ்ஸ். டி ப்ராக்லி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்ல, இந்த ஸ்பேஸ்ல, இந்த பிரபஞ்சத்துல எது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அது வந்து ஒரு மேட்டர் வேவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேம் அது என்ன மேம் மேட்டர் வேவ்? எனக்கு புரியல. ஒரு பார்ட்டிக்கல் வேவா மூவ் பண்ணும், அதுதான் வந்து மேட்டர் வேவ். ஓகே. இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கல், நம்மளும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வேவா தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பென் இது வந்து ஒரு மேட்டர் வேவ், இது என்ன பண்ணோம்? ஒரு வேவ்ல தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஆனா என் முன்னாடி ஸ்ட்ரைட்டா நிக்குதே மேம். அதுதான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே. ஸோ டி ப்ராக்லி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மேட்டர்ஸுமே வந்து பார்ட்டிக்கல், அதாவது வேவ் நேச்சரும் அதுக்கு இருக்கும். பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்கும் வேவ் நேச்சரும் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. As light possess both wave and particle nature, a moving material particle must also possess both wave and பார்ட்டிகல் நேச்சர். எந்தெந்த பொருள்லாம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோ அதுக்கு என்ன இருக்கும்? பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும், வேவ் நேச்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி டி ப்ராக்லி சொன்னார். ஓகே. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி மேம் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் ஒரு மேஜர் என்ன கொடுத்தாரு? ஒரு மேஜர் எக்ஸ்பிளனேஷன், ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. லாம்டா வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு h by p அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே. h அப்படிங்கிறது என்னது? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். அதோட வேல்யூ 6.6 into 10 to the power minus 34. கரெக்டா? இந்த வேல்யூ அவர் கொடுத்தார். அப்ப P அப்படிங்கிறது என்னது? P is nothing but the momentum. அப்ப momentum எப்படி எழுதலாம்? நம்ம momentum can be written as m into v அப்படின்னு எழுதலாம். ஓகே. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு மனுஷங்க, இப்ப என்னோட வெயிட் வந்து பாருங்க, நான் வந்து ஒரு 50 kg இருக்கேன்னு வச்சுக்கலாம். அண்ணா ஒரு 100 மீட்டர் per second அப்படிங்கிற வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட மொமெண்டம் என்னது பசங்களா? ஸோ மொமெண்டம் இஸ் கோயிங் டு பி 50 into 100. கரெக்டா? ஸோ தட் இஸ் 5000 kg மீட்டர் per second. அப்ப இட் இஸ் அன் என்னார்மரஸ் வேல்யூ, ரொம்ப பெரிய வேல்யூ. அப்ப டி ப்ராக்லி வேவ் லென்த்ல போட்டோம் அப்படின்னா 6.6 into 10 to the power minus 34 divided by 5000. ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? டினாமினேட்டர் பயங்கர ஸ்ட்ராங்கரா இருக்கு. ஸோ வேவ் லென்த் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி லெஸ். அப்ப நம்ம எப்பவுமே ஒரு வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு பொழப்பே இல்லாம வந்து நம்ம யங்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாரு? டபுள் ஸ்லிட், ட்ரிபிள் ஸ்லிட்லாம் வச்சு எதுக்கு கண்டுபிடிக்கிறாரு? காரணம் என்னன்னா, வேவ் லென்த்துக்கு ஏத்தாப்புல அந்த கேப் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வேவ் நேச்சரை நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவ்வளவு பெரிய மொமெண்டம் இருக்கக்கூடிய நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லிட் வைக்கணும்? யோசிச்சு பாருங்க. பாசிபிளா? இல்ல எவ்வளவு குட்டியான ஸ்லிட் வைக்கணும்? பாசிபிளா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்கிருந்து பார்த்தாலும் நம்ம வேவ் நேச்சர் தெரியாது, ரொம்ப தூரத்துல இருந்து போய் பார்த்தா நம்ம வேவ் நேச்சர் தெரியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஏன் நம்மளால நம்மளோட வேவ் நேச்சரை உணர முடியலன்னா இதுதான் காரணம். பிகாஸ் வி ஆர் பார்ட்டிகல் அண்ட் பார்ட்டிகல் இஸ் மூவிங். அப்ப டெஃபினட்டா அது வேவ்ல தான் மூவ் பண்ணும். ஓகே. அப்ப இது வந்து ஒரு சின்ன லாஜிக்கல் திங். அப்ப கவனிச்சுக்கோங்க. வேற என்னென்ன ஃபார்முலாஸ் நீட்டுக்கு தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? h divided by mv அப்படின்னு எழுதலாமா? அதுக்கப்புறம் என்ன எழுதலாம் பசங்களா? we know half mv square is equal to kinetic energy. நான் மேலே கீழே என்ன பண்றேன்? ஒரு மாசால இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கிறேன். ஓகே. அப்ப half m square v square divided by m is equal to kp எழுதலாமா? இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, இந்த இடத்துல half momentum square into divided by mass into kinetic energy எழுதுறேனா?
இப்போ இதெல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? ஸோ மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m இன்டூ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு கிடைக்கும். அப்போ h டிவைடட் பை ரூட் ஆஃப் 2m டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதிலிருந்து நீங்க என்ன தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிஸ் தான் பசங்களா. பிகாஸ் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிஸ் எல்லாம் வந்து மரண மாசான இம்பார்ட்டன்ட் ஒன். கிராஃப்ஸ் இதுல இருந்து தான் கேட்பாங்க. ரீசன்ட் டைம் லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் கூட இதுல இருந்து கிராஃப் கேட்டாங்க. அப்ப பாருங்க, wavelength is inversely proportional to momentum, wavelength is inversely proportional to velocity, wavelength is inversely proportional to root of kinetic energy. Okay, ஏன்னா மூவிங் பார்ட்டிகளை பத்தி மட்டும் தான் பேசுறோம் நம்ம, அதனால பொட்டென்ஷியல் சொல்ல மாட்டோம், கைனடிக் தான் சொல்றோம். புரியுதா பசங்களா? அப்ப lambda is inversely proportional to momentum. ஷார்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, momentum inversely proportional to velocity and inversely proportional to root of kinetic energy அப்படிங்கறத மறந்துடாதீங்க. Okay, so now let's talk about the next important thing, which is இதே ப்ராசஸ்ல ஓகே மேம் மனுஷங்களை வச்சு பார்க்குறப்ப சொன்னீங்க நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப வேற எதை மேம் நான் பார்க்க முடியும், எதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பத்தி, சார்ஜ் பார்ட்டிகல்ஸை பத்தி நம்ம படிக்கலாம். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டி ப்ராக்லி வேவ்லென்த் எலக்ட்ரானோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், the energy of a charged particle accelerates through, அதாவது accelerated through a potential difference V is. நல்லா கவனிங்க, எப்போ ஒரு பொருள் மோஷன்ல இருக்கிறப்ப தான் வேவ் லென்த் கிடைக்கும். ஆக்சுவலி இதைத்தான் வந்து டாவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்லயும் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் இங்க நம்ம படிக்க போறோம். ஓகே, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு பிளேட் இருக்கு, ஓகேவா? ஒரு பிளேட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு மூவ் ஆகணும். கரெக்டா? இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு மூவ் ஆகணும். மேபி இதை கேத்தோட்னு வச்சுக்கோங்க, இது ஆனோட்னு வச்சுக்கோங்க. ஓகே, கேத்தோட்னு வச்சுக்கோங்க, இது ஆனோட்னு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ வாட் வி ஆர் கோனா டு இஸ், ஓகே இதை மாத்தி கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இதை மாத்தி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகும், இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக 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 இங்க நான் பொட்டென்ஷியலை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரௌடிங் ஜாஸ்தி ஆகும். அப்ப அதிகமான க்ரௌட் இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஐயோ இவன் இம்சையே வேண்டாண்டா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வில் மூவ் அவுட். அப்ப அதுக்கு என்ன ஆகும், ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகி இவங்கிட்ட இனி இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி உருவாகும். அந்த கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணும், இங்கிருந்து வேகமா அது வெளியே வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆனோடுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி வர்றப்பதான் அது மூவ் பண்ண ஆரம்பிக்குது. மூவ் பண்ணாதான் நம்மளுக்கு வேவ் லென்த் கிடைக்கும். கரெக்டா? அப்ப இது எல்லாத்துக்கும் மூல காரணமா மாஸ்டர் மைண்ட் யார் இருக்கா, நம்மளோட பொட்டென்ஷியல். அப்ப பொட்டென்ஷியலை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேவ் லென்த் இதெல்லாமே நம்ம சொல்லலாம் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்ப பாருங்க, கைனடிக் எனர்ஜி will be equal to half mv square. இது எதுக்கு, இந்த mv square எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால. என்ன டைப் ஆஃப் சார்ஜ், அதுக்கப்புறம் அதோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். நிறைய பேர் இது வெலாசிட்டின்னு எழுதுவாங்க, எழுதக்கூடாது, தப்பு. இது வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு எழுதணும். Okay, it is your potential difference. அப்ப this is going to be your master formula in the slide. Okay, அப்ப energy can also be, அதாவது kinetic energy can also be equal to Q into change in potential difference அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. அப்ப இதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, h divided by root of 2m into kinetic energy. kinetic energyக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், நம்ம Q into change in potential அப்படின்னு எழுதலாம். And most probably lambda is inversely proportional to the change in kinetic energy, inversely proportional to the potential difference, root of potential difference. அப்ப இங்க இருக்கிற v என்னது நம்மளுக்கு, it is the potential difference. It is the potential difference. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட potential difference. கிளியரா இருக்கா? அப்ப லாம்டா எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். பசங்களா நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க, இல்லாட்டி கஷ்டமாயிடும். ஓகே,
ஸோ நான் the next important thing. அப்போ இதில் வந்து மேம் இன்னும் எனக்கு கொஞ்சம் தெளிவான வேல்யூ, ஏன்னா டீப் அந்த டாவிசன் அண்ட் ஜெர்மர் வைக்கிறப்ப இந்த வியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் சின்ஸ் அது நம்மளுக்கு டிலீட்டடாக இருக்கிறனால நம்ம அதெல்லாம் பற்றி பார்க்க வேண்டாம், இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரானோட வேவ் லென்த் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா that can be written as 1.17 divided by root of change in potential angstrom. யூனிட் வந்து என்னது? ஆங்ஸ்ட்ராங். ஆங்ஸ்ட்ராங்னா என்னது பசங்களா? 10 to the power minus 10 meters. இதுதான் வந்து ஆங்ஸ்ட்ராங். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ஆங்ஸ்ட்ராங். அப்போ இதை எப்படி இன்னும் ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல் ரூட் ஆஃப் 150 டிவைடட் பை வி ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுத்துல எது யூஸ் பண்ணீங்கனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஒருவேளை மேம் ஒருவேளை எனக்கு வந்து டெம்பரேச்சர் வச்செல்லாம் கேட்டுட்டாங்கன்னா, ஏன்னா நம்ம எலக்ட்ரானை வந்து வெளியெடுக்கிறோம், அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறப்ப கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாகலாம்ல, அந்த மாதிரி வச்சு கேட்டாங்கன்னா நான் என்ன மேம் பண்ணுவேன்? அதுக்கும் வழி இருக்கு ஷோபி மேம் செஷன்ல. அதே இங்க இருக்கு பாருங்க, which is lambda is equal to h divided by root of 3mkt. T அப்படிங்கிறது it's nothing but temperature. T is nothing but temperature. ஓகேவா? இதுதான் டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்க. கே அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? 1.38 into 10 to the power minus 23 ஜூல்ஸ் per கெல்வின். ஓகே, இதை கெல்வின்ல எழுதணும். எதுல, அதாவது டெம்பரேச்சர் எப்படி எழுதணும்? நீங்க கெல்வின்ல எழுதணும், டிகிரியில எழுதி வச்சிடாதீங்க தெய்வங்களா. டோன்ட் டூ தட், அது தப்பு. ஓகே, அப்போ இதுதான் மெயின் திங். மேம் இங்கே என்னமோ வந்து எனர்ஜி ஆஃப் தெர்மல் நியூட்ரான்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்கீங்க. தெர்மல் நியூட்ரான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த நியூட்ரானோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? அதனால நீங்கள் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போய்க்காதீங்க. டெம்பரேச்சர் வச்சு கேட்டாங்கன்னா இதுதான், டெம்பரேச்சர் வச்சு கேட்டாங்கன்னா அழகாக இதை வச்சு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நான் த நெக்ஸ்ட் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்பாக இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் டைப்ஸாக இருக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னன்னு பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ். மேட்டர் வேவ்ஸ்க்கு என்னதான் அப்படி வந்து குணாதிசயங்கள் இருக்கு, என்னதான் அதோட பிஹேவியர் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ மேட்டர் வேவ்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அ பார்ட்டிகல் இன் ஸ்பேஸ். ஜென்ரலாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஜென்ரலாக அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும்? ஒரு சபாட்டமிக் பார்ட்டிக்கலை ஸ்பேஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மேட்டர் வேவ் அப்படிங்கிற கான்செப்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது. ஓகேவா? அது கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? எது? நம்ம மேட்டர் வேவ் கான்செப்ட்ல. புரிஞ்சுதா பசங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபைண்டிங் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஓகே, ஃபைண்டிங் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இன் த ஸ்பேஸ். அடுத்தது, தே ஆர் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் நேச்சர்னா எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும், ரைட்? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னா தே ஆர் என்னது? தே ஆர் நத்திங் பட் EM waves அப்படின்னு படிப்போம் இல்லையா? பட் நம்மளால அப்படி சொல்ல முடியாது. we can't say matter waves or electromagnetic wavesனு சொல்ல முடியாது. ஏன்னா electromagnetic wavesல வந்து பார்ட்டிகளே இருக்காது, வெறும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஆனா மேட்டர் வேவ்ஸ் அப்படி இல்லை, பார்ட்டிகளும் இருக்கும், வேவாகவும் இருக்கும். ஓகே, அதனால இது என்ன வருது? நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸா வராது. ஓகே, தே ஆர் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். அடுத்தது பாருங்க, the electric charges has no effect on the matter wave. மேட்டர் வேவ்ல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து எலக்ட்ரிக் சார்ஜோ இல்லை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஒரு என்ன சொல்றது இம்பாக்டுமே அதில் இருக்காது. அது பியூரா ஒரு பார்ட்டிகளுக்கு வேவ் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டிக்கல் வேவா நகர்ந்தா எப்படி இருக்குமோ அது மட்டும்தான். ஓகே, அதனால கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து எனர்ஜி ஃபார்ம் கிடையாது. திஸ் இஸ் நாட் அன் எனர்ஜி ஃபார்ம். ஓகே, இது வந்து மொத்தமா வந்து பியூரா வந்து ஒரு மேட்டர் வேவா நகர்ந்தா எப்படி இருக்குமோ அதுதான். டன். அண்ட் they are independent of the charge of the particle. Exactly, because they are not electromagnetic waves. Electromagnetic waves ஆ இருந்தா தான் அதுல என்ன சார்ஜ் இருக்கு, எப்படி சார்ஜ் இருக்குன்னு நம்ம பிரிச்சு ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் இட்ஸ் நாட் electromagnetic waves. அப்போ அதோட என்ன சார்ஜ் இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அது எலக்ட்ரிக் சார்ஜாக இருந்தாலும் தேவையில்லை, மேக்னெட்டிக் சார்ஜாக இருந்தாலும் நம்மளுக்கு எஃபெக்ட் இல்லை. ஓகே, டி ப்ராக்லே வேவ்லென்ஸ் அசோசியேட்டட் வித் எவ்ரி மூவிங் பார்ட்டிகல். இதைத்தான் நம்மளுக்கும் அப்ளை பண்ணி பார்த்தோம். என்ன சொன்னாங்க? டி ப்ராக்லே வேவ்லென்த் அசோசியேட்டட் வித் எவ்ரி மூவிங் பார்ட்டிகல். எல்லா மூவிங் பார்ட்டிகளுக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதான் கான்செப்ட். ஓகே, ஸோ பசங்களா கிளியரா இருக்கா கேரக்டரிஸ்டிக்ஸ்ல? இப்போ நான் முன்னாடியே இந்த கொஸ்டின் கேட்டேன், கேன் வி அப்சர்வ் டி ப்ராக்லி வேவ்லென்த் ப்ராக்டிக்கலி? ப்ராக்டிக்கலா நம்மளால பார்க்க முடியுமா?
டைனியர் பார்ட்டிக்கல், அதாவது எங்க மொமெண்டம் நம்மளுக்கு கம்மியா இருக்கோ அங்க வந்து அதை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? கம்மியா இருக்கிற இடத்துல நம்மளால பார்க்க முடியும். பட் இதுவே அதிகமா இருக்கிற இடத்துல நம்மளால பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் நம்மளோட வேவ் நேச்சரை பார்க்க முடியுதா? இல்ல. ஆனா எலக்ட்ரானோட வேவ் நேச்சர் பார்க்கலாம். பிகாஸ் அதோட மொமெண்டம் எல்லாம் நம்மளை கம்பேர் பண்றப்ப அது கம்மி. கரெக்ட் தானே? நம்மளை கம்பேர் பண்றப்ப அது கம்மி, ஏன்னா அதுக்கு வெயிட் அது கம்மியா இருக்கு. Yes or no? So because de Broglie wavelengths must be in the order of size of an particle that can be seen. ஓகேவா? அதாவது de Broglie wavelength எப்படி இருக்கணுமாமா? நம்ம பார்க்கக்கூடிய சைஸ்ல இருக்கணும். ஆனா 10 to the power minus இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மி, குட்டி, நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம அப்ளை டிவைட் பண்ணோம் இல்லையா, 6.6 into 10 to the power minus 34 divided by 5000, அதெல்லாம் எங்க போய் முடியும்னே நம்மளுக்கு தெரியல. அப்ப அதெல்லாம் நம்ம எங்க பார்க்கறது? So we can't see. அப்ப நம்ம பார்க்குற மாதிரி வரக்கூடிய wavelengths மட்டும்தான் we can able to figure out, இல்லாட்டி பண்ண முடியாது. ஓகே, அப்ப பார்க்க முடியாத இடத்துல யார் இருக்கா? நம்ம இருக்கோம். டன்? கிளியரா இருக்கா? That's a very important thing. Okay, so the lowest நம்ம எவ்வளவுதான் பார்க்க முடியும்? The lowest size observed practically is Fermi. Okay, so whereas the wavelength of de Broglie is 10 to the power minus 34. ஓகே, ஸோ லோயஸ்ட் நம்ம ஃபெர்மி மட்டும்தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே நம்மளால பண்ண முடியாது. அதனால தான் வந்து 10 to the power minus 34 இஸ் அப்ரிஷியபிள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வாய்ப்பு இல்லை, நம்மலாம் மேலே போயிடுவோம். அதனால தான் அது பார்க்கறது இல்லை. ஓகே, ஸோ டாவிசன் அண்ட் ஜெர்மர் வந்து மேம் இப்போ தானே மேம் நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் திங். எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணது இவர் தான். கரெக்டாக? இவர் அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸில் 50 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காரு? 54 வோல்ட்னு கொடுத்துருக்கிறப்ப அவங்களோட வேவ் லென்த் என்னவா இருந்திருக்கான்? வேவ் லென்த் இஸ் கோயிங் டு பி 1.67 into 10 to the power minus 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபைனலி வந்து 1.227 divided by root of V0 போட்டிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் தான் வரும். எப்போ? V0க்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப. ஓகே, ஆனால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்சரில் டைரக்ட் கொஸ்டின் வரலனாலும் இதில் கொஸ்டின்ஸ் வரும், இதில் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஓகே, அடுத்த கான்செப்ட் என்னது பசங்களா? நம்மளுக்கு ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஓகே, இந்த பிரின்சிபலை நம்ம இங்கிலீஷ் எல்லாம் வச்சு படிக்கிறதுக்கு முன்னாடி தமிழில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வாமா மின்னல். இந்த காமெடி வந்து நீங்கள் 2K கிட்டா இருந்தாலும் சரி, இல்லை 90s கிட் எப்படி இருந்தாலும் சரி, இந்த வாமா மின்னல் அப்படிங்கிற காமெடி பார்க்காம நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. யாராச்சும் பார்க்காம இருக்கீங்களா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணிடுங்க, போய் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இந்த காமெடி அடிச்சு பாருங்க. ஓகேவா? பிகாஸ் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பொருள் மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இந்த ரெட் கலர் மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெட்டு நகருதா இல்லையான்னு நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, அதுவே ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி இந்த ரெட்டு நகர்றதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா அந்த ரெட் என்னவா இருக்குன்னு நம்மளால எங்கே இருக்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒன்று தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் ஹைசன்பர்க் சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் impossible, it is impossible to measure simultaneously. ரெண்டுத்தையும். ஏன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வேகமா போகுதுன்னா அது வேகமா போகுதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும், அது என்ன ஆப்ஜெக்ட்லாம் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த பேயெல்லாம் போறப்ப வந்து கருப்பா காட்டுறாங்க. ரைட், அதுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்துச்சு, என்ன கலர் கொலுசு போட்டிருந்துச்சுன்னா நம்மளால பார்க்க முடியறது இல்லை, அப்படியே டக்குன்னு போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இப்பதான் வந்து என்ன பண்றாங்க, பேய் டக்குன்னு போறப்ப அது என்னென்னலாம் இருக்குன்னு பாக்குற அளவுக்கு அந்த பேய் டக்குன்னு போகுது. ஓகே, ஆனா முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. ரைட், அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படி டக்குன்னு போயிடும், இந்த பக்கம் டக்குன்னு வரும். ரைட், காஞ்சனா படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ரைட், ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே அது மூவிங்ல இருக்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, அதோட பொசிஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் என்ன மொமெண்டம்ல இருக்கு அப்படிங்கிறதையும் சைமுல்டேனியஸா ஒரே நேரத்துல கால்குலேட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க மொமெண்டம் கால்குலேட் பண்ண போறீங்கன்னா பொசிஷனை நீங்க பார்க்க கூடாது. பொசிஷன்ல நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஒருவேளை பொசிஷன் நம்ம பார்க்கறோம்னா மொமெண்டம் நம்மளால என்ன பண்ண முடியாது, அக்யூரேட்டா சொல்ல முடியாது. பிகாஸ் ஏதோ ஒண்ணுதான் நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியும்.
இன்னொன்னுல எரர் வந்துடும். அதுதான் ஹைசன்பர்க்ஸோட அன்சர்டனிட்டி. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மொமெண்டம் சர்டைனா இருந்துச்சுன்னா பொசிஷன் அன்சர்டைனா மாறிடும். ஒருவேளை பொசிஷன் சர்டைனா இருந்துச்சுன்னா மொமெண்டம் அன்சர்டைனா மாறிடும். ஓகே, அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு வந்து இது எல்லாம் அவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா ஃபார் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் லைக் எலக்ட்ரான். ஸோ எல்லாமே இந்த யூனிட்ல எலக்ட்ரான் ரிலேட்டடாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ கவனிங்க. ஸோ டெல் எக்ஸ் டெல் பி அப்படிங்கிறது என்னது? எரர், சேஞ்ச் இன் வேல்யூ. நம்ம ஆல்ரெடி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல படிச்சிருப்போம். ஸோ எரர் இன் த பொசிஷன், எரர் இன் த மொமெண்டம். அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப டாட் பண்றப்ப அது என்னவாகுது நம்மளுக்கு? டெல் எக்ஸ் இன்டூ டெல் பி வில் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 4π. h divided by 4π. இதுதான் நம்மளோட ஹைசன்பர்க்ஸோட அன்சர்டனிட்டி. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொமெண்டம் பண்றப்ப பொசிஷன் பண்ண முடியாது, பொசிஷன் பண்றப்ப மொமெண்டம் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன? del x into del p will be greater than or equal to h divided by 4π. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெருசா இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. இந்த யூனிட்டே வந்து ரொம்ப ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி யூனிட் பசங்களா. ரொம்ப லவபிளான ஒரு யூனிட். எஸ் ஆர் நோ? எஸ், ரைட். ஸோ கிளியரா இருக்கு இல்லையா பசங்களா? எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே கமெண்ட்ல வந்து வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா வெற்றி பேட்ச்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபியூச்சர் வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. ஷோபி மேம் செஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு யோவும் ஒரு சூனிய பவுலும் போடுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ நவ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோட்டான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? வேவ் லென்த் பத்தி எல்லாம் வந்து ஒரு பிக்சர் கிடைச்சிருச்சு. வேவ் லென்த், அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டிஸ் என்னென்ன, தட் இஸ் எனஃப், மோர் தென் எனஃப். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டான்ஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ கவனிங்க. அக்கார்டிங் டு எயின்ஸ்டைன், இப்போ எயின்ஸ்டைன் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லைனாக பார்த்துட்டு வரப்போம். ஓகே, ஸோ எயின்ஸ்டைன் என்ன சொன்னார் அப்படின்னா லைட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எஸ் ஆர் நோ? அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா அதுக்கு என்ன இருக்கணும்? எனர்ஜி இருக்கணும், அதுக்குள்ளார பார்ட்டிக்கல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த எனர்ஜி எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்டிலா டிராவல் பண்ணுதான். எப்படி டிராவல் பண்ணுது? ஒரு பண்டிலா டிராவல் பண்ணுது. அந்த பண்டில், அந்த கூட்டம் கூட்டமா வந்து ஆடு மேய்ந்தது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் கூட்டமா போகுதான். அந்த பண்டில் ஆர் பேக்கெட் அப்படிங்கறது தான் வந்து நம்ம ஃபோட்டான் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபோட்டான் அப்படின்னு சொல்றோம். கிளியரா இருக்கா? ஸோ பாக்கெட் ஆர் குவாண்டாஸ் ஆர் கால்ட் ஃபோட்டான்ஸ். அப்ப இங்க ஒரு ஃபோட்டான், இங்க ஒரு ஃபோட்டான், இங்க ஒரு ஃபோட்டான், இங்க ஒரு ஃபோட்டான், ஃபோட்டான் இருந்துகிட்டே இருக்கு. இங்க ஒரு ஃபோட்டான், இங்க ஒரு ஃபோட்டான், இங்க ஒரு ஃபோட்டான். ஓகே, ஸோ ஃபோட்டான் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும் பசங்களா? whenever you are talking about electromagnetic waves, there என்னது நம்மளுக்கு? பார்ட்டிகல் எல்லாமே, மாஸ் எல்லாமே will be converted into energy. எஸ் ஆர் நோ? அந்த எனர்ஜியை தான் நம்ம பண்டிலா ஒரு எனர்ஜி பண்டிலா டிராவல் பண்றப்ப அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, now these pockets have energy. இந்த pockets தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம எனர்ஜின்னு சொல்றோம். packets இத தான் நம்ம எனர்ஜின்னு சொல்றோம். ஓகே, each packet is called photon. இந்த each packet நம்ம என்னன்னு சொல்றோம்? photons அப்படின்னு சொல்றோம். குவாண்டா அப்படிங்கறத கவனிச்சீங்க அப்படின்னா it is a smallest unit that cannot be divisible. அதுக்கு மேல அந்த எனர்ஜியை வந்து நம்ம டிவைட் பண்ணியே பேச முடியாது. அதுக்கு கீழே அந்த எனர்ஜியை குறைக்க முடியாது. அதுக்கு பேர் தான் ஃபோட்டான். த வெரி 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 பேசிக் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாமா? ஸோ இது வந்து குவாண்டா அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் இன்டிவிசிபிள் யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள், ஸ்மாலஸ்ட்லயும் ஸ்மாலஸ்ட். ஓகே, கிளியரா இருக்கா பசங்களா? மேம் என்ன மேம் டக்கு டக்குன்னு இந்த யூனிட் முடியுது? டக்கு டக்குன்னு தான் முடியும். ஓகே, டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா இது ரொம்ப கியூட்டான ஒரு யூனிட். ஓகே, அண்ட் நிறைய வளவளன்னு நீங்க படிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இருக்காது. பிலீவ் மீ, இந்த யூனிட்டை நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 1 hour வந்து ரிவைஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் அட்டெண்ட் த கொஸ்டின்ஸ். அப்படிதான் இருக்கும். ஓகே, ஆனா தெளிவா ரிவைஸ் பண்ணீங்கன்னா, தெளிவா லெக்சர் பார்த்தீங்கன்னா, எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ஸோ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். இப்போ ஃபோட்டான்னா என்னன்னு படிச்சாச்சு. அந்த ஃபோட்டான்னா என்னது? எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான். ஒரு ஃபோட்டானுக்கு, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி, ஒரு பாக்கெட்டோட எனர்ஜி, ஒரு பாக்கெட் அந்த ஒரு ஃபோட்டான் வந்து எவ்வளவு எனர்ஜி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா h இன்டூ ஃப்ரீக்வன்சி. ஹெச் அப்படிங்கிறது நம்மளோட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. அப்ப we people know velocity is equal to lambda into
எஃப் அப்படின்னு எழுதலாமா? அண்ட் இது வந்து எதுக்கு நம்ம வேவ் நேச்சர்ல வந்து படிச்சிருப்போம். வேவ்ஸ் அப்படின்னு 11th ஒரு யூனிட் படிச்சிருப்பீங்க, அதுல இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். அப்ப ஃப்ரீக்வன்சி வேணும்னா என்ன பண்ணலாம்? v டிவைடட் பை லாம்டா. அண்ட் லைட்லாம் என்ன வேகத்துல டிராவல் பண்ணும் மேம்? லைட் வேகத்துல தான் மேம் டிராவல் பண்ணும். அப்ப c பை லாம்டான்னு எழுதலாமா? இதை கொண்டு வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம்னா hc டிவைடட் பை லாம்டா. அப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் அ photon, energy is directly proportional to the frequency and directly proportional to the velocity. Yes or no? Directly proportional to the velocity or light, speed of light, directly proportional to the speed of light. And energy is inversely proportional to the wavelength, inversely proportional to the wavelength. ஓகே, வேவ் லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, சி இஸ் ஆல்சோ அ கான்ஸ்டன்ட் ஒன். ஓகே, அப்ப இந்த ரெண்டு கான்செப்டை நீங்க என்னைக்கும் மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் குறைஞ்சிரும். அதுவே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ப எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஓகே மேம், ஆனா லைட் அப்படிங்கிறப்ப என் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப அது எப்படி கால்குலேட் பண்றது? அசால்ட்டு வாட் வி வில் டூ, ஸோ எனர்ஜி ஆஃப் லைட், அப்ப எத்தனை ஃபோட்டான்ஸ் எனர்ஜி இருக்கும்? n மல்டிப்ளை n இன்டூ hc டிவைடட் பை லாம்டா, hc டிவைடட் பை லாம்டா. n அப்படிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், எவ்வளோ பாக்கெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, எவ்வளோ பாக்கெட்ஸ் இருக்குங்கிறது. சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, இதே எனர்ஜியை நான் எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லணும் அப்படின்னா, ஏன் மேம் இதை எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்கிறோம்? பிகாஸ் இங்கே இருக்கு இந்த வேவ் லென்த், இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் வச்சோம் அப்படின்னா இங்கே என்ன வோல்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்றாப்புல இங்கே நம்மளுக்கு வேவ் லென்த் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ எலக்ட்ரான் வோல்ட்லேயும் நம்ம எப்போவுமே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகே, சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு த வோல்ட், அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 12,400. It will be 12,400 divided by லாம்டா. இங்க லாம்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இது ஆங்ஸ்ட்ராங்காக இருக்கணும். லாம்டா எப்படி இருக்கணும்? ஆங்ஸ்ட்ராங்காக இருக்கணும். நானோமீட்டரா இருந்தா நீ அதுக்கேற்றப்பல மாத்தி சப்ஸ்டியூட் பண்ண, அவ்வளவுதான், சிம்பிள். நானோமீட்டர்னா 10⁻⁻⁹. ஓகே, அப்ப அதுக்கு ஏத்தாப்புல மேல இருக்க வேல்யூவை நம்ம மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் ஆங்ஸ்ட்ராங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆங்ஸ்ட்ராங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஆங்ஸ்ட்ராங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. நானோமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுங்க பசங்களா? ஆங்ஸ்ட்ராங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் அ ஃபோட்டான் வில் பி ஈக்குவல் டு 12,400 divided by lambda in angstrom. Okay, lambda in angstrom. So now mass of a photon, இது நிறைய இடத்துல நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். ஃபோட்டானுக்கு மாஸ் இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, அது வர அறிகுறி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். பட் இன்னைக்கு இதுக்கப்புறம் யூ ஷுட் நாட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஓகே, யூ ஷுட் நாட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் திங், ஃபோட்டான்ஸுக்கு there is no rest mass. ஃபோட்டான்ஸுக்கு என்ன இல்லை? ரெஸ்ட் மாஸ் கிடையாது. ஃபோட்டான் ஹேஸ் நோ ரெஸ்ட் மாஸ், ஏன்னா அது எனர்ஜி. ஆனால் எயின்ஸ்டைன் வந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருந்தார். எப்போ ஒரு பார்ட்டிக்கல் மிக வேகமாக மூவ் பண்ணுதோ அப்போ அதோட மாஸ் எல்லாமே என்னவா மாறிடும்? நம்மளுக்கு அதோட மாஸ் எல்லாமே வந்து எனர்ஜியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மாஸ் எல்லாமே என்னவா மாறிடும்? எனர்ஜியாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ எம்எஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை சி ஸ்கொயர் அப்படின்லாம் கூட எழுதுவாங்க. கரெக்ட். எப்போ எல்லாம் வந்து எனக்கு ஸ்பீட் அதிகமாகுதோ அப்போ எல்லாம் மாஸ் என்னவாயிடும்? கம்ப்ளீட்டாக வந்து எனர்ஜியாக ஷிஃப்ட் ஆகிடும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ மாஸ் எனர்ஜியாக ஷிஃப்ட் ஆகுது, ரைட்? அப்போ தட் மீன்ஸ் whenever a photon, whenever a pocket of energy is moving, அதுக்கு என்ன இருக்கலாம்? மூவிங் மாஸ் இருக்கலாம். அதுக்கு என்ன இருக்கலாம்? மூவிங் மாஸ் இருக்கலாம். ஸோ the மூவிங் மாஸ் will be h divided by c into lambda, h divided by c into lambda. இதுதான் வந்து மீனிங். ஓகே மேம், எனக்கு இன்னும் இது புரியல, ஏன் மேம் ரெஸ்ட் மாஸ் ஜீரோன்னு சொல்றாங்க? எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபார்முலா இருக்கு. m is equal to m0 divided by root of 1 divided by v divided by c the whole square அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல m0 அப்படிங்கிறது ரெஸ்ட் மாஸ். ஓகேவா? m அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மூவிங் மாஸ். ஓகே, இப்போ எந்த ஆப்ஜெக்ட்டுமே லைட்டோட ஸ்பீடில் போகிறப்ப இது ரெண்டும் ஒன் ஆயிடுமா?
1 minus 1 will be 0. அப்ப anything divided by 0 will be infinity. Anything divided by 0 will be infinity. அப்போ உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க லைட் ஆன் பண்றீங்க, வேகமா வந்து ஸ்விட்ச் போட்டோடனே வேகமா லைட் மேல இருந்து உங்க மேல அப்படியே டப்புன்னு வந்து படுது. அப்போ படுறப்ப உங்க மேல இன்ஃபைனைட் மாஸ் ஃபீல் ஆகுதா? இன்ஃபைனைட்னா என்ன? எண்ண முடியாத ஒரு மாஸ். அப்ப என்னைக்காச்சும் லைட் போட்டோன்னே உங்க மேல அப்படியே வந்து வலிக்குதா? உங்களுக்கு வலி எடுக்குதா? வந்து வேகமா ஏதோ ஒன்று உங்க மூஞ்சியில டப்புன்னு அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதா? சாட்ல சொல்லுங்க. கமான், வெதர் யூ ஃபீல் ஆர் நாட். டெஃபினட்டா கிடையாது. லைட் போட்ட மாயம் அதெல்லாம் அந்த வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி நம்மளுக்கு அந்த வெயிட் ஃபீல் ஆகிறது இல்லை. அப்ப எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி அப்படி 0 அப்படின்னா அது இன்ஃபினிட்டியா மாறிடும். இதுவே 0 டிவைடட் பை 0 அப்படின்னா அது 0வாகத்தான் இருக்கணும். 0 டிவைடட் பை 0வாக இருந்தா அது 0வாகத்தான் இருக்கணும். அப்ப ரெஸ்ட் மாஸ் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு 0வா இருந்தா மட்டும்தான் ப்ராக்டிக்கலா இது நடக்கிறது நம்மளுக்கு பாசிபிள். இல்ல ப்ராக்டிக்கலா ஒன்று நடக்கும், மேத்தமெட்டிக்கலா ஒன்று நடக்குது. அதனால தான் மூவிங் மாஸ் மட்டும்தான் இருக்கு, ரெஸ்ட் மாஸ் 0 அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ நவ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான். மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் ஃபோட்டான் இன்டூ ஸ்பீட் ஆஃப் லைட். ஏன்னா ஃபோட்டான் வந்து லைட்டோட ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணுது. அப்போ மாஸ் ஆஃப் மூவிங் ஃபோட்டான் என்னது? h டிவைடட் பை c lambda இன்டூ c. அப்ப c கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா p is equal to h by lambda. இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் வந்துருதா? அப்ப lambda is equal to h by p which is equal to h divided by mv. இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? de Broglie wavelength அப்படிங்கிறோம். இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? de Broglie wavelength சொல்றோம். அண்ட் இந்த wavelength தான் de Broglie சொன்னார். அப்ப de Broglie என்ன பண்ணியிருக்காரு? எயின்ஸ்டைன் சொன்னதை வாங்கி இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து சுத்தி நம்ம கிட்ட wavelength கொடுத்துட்டார். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலா ஆர் இன்டர் ரிலேட்டட். ஒவ்வொரு ஃபார்முலாவும் இன்டர் ரிலேட்டட். இதில் எது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ பசங்களா இன்னைக்கு செஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, ஒரு 2 minutes அப்படியே உட்காந்து என்னென்னலாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லி கொடுத்துருக்கணும் அதெல்லாம் ஒரு டைம் வந்து என்ன பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஃபார்முலா ரிவைஸ்டு மேம் அப்படின்னு போட்டு ஒரு ஒன்று போட்டுருங்க. ஓகே, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் யோர் ஹெல்த். உங்களோட ஹெல்த்துக்கு தான், உங்களோட ஹெல்தி ப்ராக்டிஸ்க்காக தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி பிகின் வித் த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நவ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்பர் ஆஃப் எமிட்டட் ஃபோட்டான். இப்போ என்ன பண்ண போறோம்? நம்பர் ஆஃப் எமிட்டட் ஃபோட்டான். அது வந்து லைட்டை வச்சு நம்ம படிச்சது, கரெக்டா? அது நம்ம என்னென்ன படிச்சோம்? லைட்டை வச்சு படிச்சோம். எஸ் ஆர் நோ? அதை வந்து நம்ம லைட்டை வச்சு படிச்சோம். இப்ப இங்க எதை வச்சு படிக்க போறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பவரை வச்சு படிக்க போறோம். பவர் அண்ட் எனர்ஜி, பவர் அண்ட் எனர்ஜியை வச்சு படிக்க போறோம். பவர் அண்ட் லாம்டாவை வச்சு படிக்க போறோம். ஓகே, ஏன்னா அங்க ஃபோட்டானுக்கு வந்து நம்ம ஈஸியா எழுதிட்டோம், இங்க பவர் வச்சு எழுதுறோம், அங்க எனர்ஜி வச்சு எழுதுறோம், இங்க பவர் வச்சு எழுதுறோம். அப்ப நம்பர் ஆஃப் ஃபோட்டான் வில் பி ஈக்குவல் டு ஓகே ஈக்குவல்ஸ் பவர் கன்சியூம்டு டிவைடட் பை எனர்ஜி of each photon. Power consumed divided by energy of each photon. Energy of each photon என்னது? That is hc divided by lambda. Power அப்படின்னா என்னது? Energy divided by time. கரெக்டா? எனர்ஜி டிவைடட் பை டைம், அதுதான் பவர். ஸோ பவரை நம்ம வந்து பீன்னு மென்ஷன் பண்ணலாமா? இந்த லாம்டா மேலே முன்னாடி போயிடுமா? ஸோ பவர் இன்டூ லாம்டா டிவைடட் பை ஹெச் இன்டூ சி அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு பவர் அண்ட் லாம்டா. இது என்னது நம்மளுக்கு? இட் இஸ் பவர். நிறைய பேர் இது மொமெண்டம்னு நினச்சிக்குவீங்க, இது வேவ் லென்த். ஓகே, திஸ் இஸ் த வேவ் லென்த். ஓகே, ஒன்று பவர், இன்னொன்று வேவ் லென்த். இது வந்து மொமெண்டம் கிடையாது தெய்வங்களா. திஸ் இஸ் நாட் யுவர் மொமெண்டம். திஸ் இஸ் நாட் யுவர் மொமெண்டம். ஓகே, டன். ஸோ நான் இன்டென்சிட்டி ஆஃப் லைட், பிகாஸ் இங்கே ஹோலாக நம்ம என்ன படிக்க போகிறோம்? பவர் எப்படி இருக்கும், இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்டென்சிட்டி பார்க்கலாம். ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளவு நார்மல், அதாவது 90 டிகிரி, ஓகேவா, நார்மலா எவ்வளவு ஃபோட்டான்ஸ், எவ்வளவு லைட் வந்து படுது அப்படிங்கிறது தான். ஓகே, எவ்வளோ லைட் வந்து படுது அப்படிங்கிறது தான். புரிஞ்சுதா? ஏன்னா சில லேசர்லாம் பார்த்தீங்கன்னா துளியுண்டு தான் இருக்கும், வந்து பட்டுச்சு அப்படின்னா அப்படி சுளீர்னு இருக்கும்.
ரைட். அதனால தான் வந்து கண்ணுக்கெல்லாம் வந்து சர்ஜரி பண்றப்ப லேசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ அதோட எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான இடத்துல அது போய் படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி வில் பி ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் இன்டு ஏரியா. ஓகே, ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கறது எப்படி எழுதலாம்? எனர்ஜி டிவைடட் பை டைம் அப்படிங்கறத பவர்னு எழுதலாம். ஸோ பி பை ஏ அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இன்டென்சிட்டி. பி பை ஏ அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்டென்சிட்டி. Okay, now intensity at a distance from the point source. So intensity அப்படின்னு பேசுறப்ப ரெண்டு விதமான சோர்ஸ் பத்தி பேசணும். ஒன்று பாயிண்ட் சோர்ஸ், ஒரு பல்பு. பிகாஸ் லைட் அப்படிங்கிறது எய்தர் பல்புல இருந்து வரலாம், கரெக்டா, இல்ல ஒரு டியூப் லைட்ல இருந்து வரலாம். ஒரு டியூப் லைட்ல இருந்து வரலாம். பல்பா இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பல்புல இருந்து வந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்ல தான் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்ல தான் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஒளிவட்டம் தெரியுதுங்குவாங்க இல்லையா? அப்ப பல்பா இருந்துச்சு அப்படின்னா ஒளிவட்டம் இருக்கும். ஸோ இந்த இன்டென்சிட்டி நம்மளுக்கு என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணும்? ஒரு சர்க்குலர் ஷேப் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்ப பவர் டிவைடட் பை ஏரியாவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? 4πr² அப்படின்னு எழுதணும். ஓகே, 4πr² எழுதணும். அண்ட் இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து பாயிண்ட் சோர்ஸுக்கு 4π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், பவர் அப்படிங்கிறதும் கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் அ லைட் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு intensity of light is inversely proportional to 1/r². 1/r². ஓகே, இதுவே மேம் அப்ப டியூப் லைட்டா இருந்தா என்ன மேம் பண்றது? டியூப் லைட்டா இருந்தா என்னது? எங்க இருந்து உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும்? டியூப் லைட்ல இந்த இடத்துல இருந்து தான் வெளிச்சம் கிடைக்கும். எஸ் ஆர் நோ? இந்த இடத்துல இருந்து தான் வெளிச்சம் கிடைக்கும். அப்ப அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தானே. ஸோ பி டிவைடட் பை 2πr/h அப்படின்னு எழுதலாமா? h அப்படிங்கிறது நம்ம டியூப்லைட்டோட ஹைட், அது நம்மளுக்கு தேவையில்லை, அது கான்ஸ்டன்ட் தான். அப்ப இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது 2πhr. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னா இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. ஸோ இதை வந்து லீனியர் சோர்ஸ் அப்படிங்குவோம். லீனியர் சோர்ஸ், மேல இருக்கிறது பாயிண்ட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ பசங்களா மறந்துடாதீங்க, இது லீனியர் சோர்ஸ், மேல இருக்கிறது பாயிண்ட் சோர்ஸ். ஓகே, எஸ். So now the next important point is work function or threshold. Threshold அப்படின்னா கடைசிக்கு ஏதாச்சும் கூடுறா, அதுக்கு பேர் தான் த்ரெஷ்ஹோல்ட். த்ரெஷ்ஹோல்டுனா என்னது பசங்களா? கடைசிக்கு ஏதாச்சும் கூட ப்ளீஸ், உன்னை இவ்வளோ கேட்குறேன்ல, கடைசிக்கு ஒரு வாயாச்சும் கூடுறா. உன் ஃப்ரெண்டு ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? டே கடைசிடா ஏதாச்சும் கூடுறா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதுதான் த்ரெஷ்ஹோல்ட். அந்த த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிறத தான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத W0 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி 5 அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அப்படிங்கிறப்ப 5 or ω0 எழுதுவோம். த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, மினிமம் ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப F0 அப்படிங்குவோம். த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த், அப்போ வேவ் லென்த்னா லாம்டா, த்ரெஷ்ஹோல்ட்னா ஒரு நாட், மினிமம் ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ இது எதுக்கு மேம் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து நம்மளுக்கு சூனியம் வச்சுருக்காங்க பசங்களா. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. இவ்வளோ நேரம் நம்ம லைட்டு பற்றி படித்தோம், இவ்வளோ நேரம் நம்ம லைட்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் படித்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்க. இப்போ ஒரு ஃபோட்டான் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் கால்டு த பேக்கெட் ஆஃப் எனர்ஜி, ரைட்? அது வந்து வேகமாக ஒரு மெட்டலில் எப்படி படுது, பட்ட உடனே மெட்டல் என்ன பண்ணும்? சூடு தாங்க முடியாம எலக்ட்ரான்ஸை வெளியே கொடுக்கும், புரோட்டானா கொடுக்கும் இல்லை, ஏன்னா புரோட்டான் சேஃபா நியூக்ளியஸ்ல இருக்கு, அப்போ எலக்ட்ரான் வெளியே வரும். ஓகே, அப்ப இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். லைட்டை கொடுத்து எலக்ட்ரானை வெளியெடுக்கிறப்ப போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இதுவே ஹீட்டு கொடுத்து எலக்ட்ரானை வெளியெடுக்கிறப்ப தெர்மோயானிக் எஃபெக்ட் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஓகே, இங்கே போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அப்படின்னா மினிமம் இந்த எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான் வெளியே வரும். மினிமம் இந்த எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? சர்ஃபேஸ்ல இருந்து, ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வரும். ஓகே, ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ், நோட் திஸ் பாயிண்ட், ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வரும். ஆப்ஜெக்டுக்குள்ள இருந்து இல்ல, சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வரும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அடியில் இருக்க எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு எடுத்துட்டு வரக்கு ஒரு எனர்ஜி, அதுக்கப்புறம்
சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்து மினிமம் எனர்ஜி தேவைப்படும். புரிஞ்சுதா? ஸோ மினிமம் எனர்ஜிங்கிறது என்னது, த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே வந்து எடுத்துட்டு வர்றது, அதுக்கு பேர் தான். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இதுதான். ஸோ இந்த மெட்டல் உருவாகிறப்பவே, பிகாஸ் நம்மளுக்கு இந்த தர்பூசணி, இந்த ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தர்பூசணி ஒரு டைம் கீழே போட்டாவே கீழே போட்டு உடஞ்சிரும். ஆனால் ஆப்பிள் அப்படி உடையாது, பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ தட் மீன்ஸ் சில ஆப்ஜெக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறப்பவே அந்த மெட்டல் இருக்கிறப்பவே தெரியும், டே இவன் தாங்குவான்டா, எவ்வளவு எனர்ஜி கொடுத்தாலும் எலக்ட்ரான் வெளியவே வராதுடா, இல்லைடா இது சாதாரண பொருள், டக்குன்னு எலக்ட்ரான் வெளியே வந்துடும் அப்படின்னு. மெட்டீரியல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ மெட்டீரியல் டிஃப்ரென்ஸை பொறுத்து நம்மளுக்கு என்ன ஆகும், எவ்வளவு த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஒரு மெட்டலுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படும், இன்னொரு இதுக்கு வந்து 10 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படலாம் எலக்ட்ரானை வெளியே எடுத்துட்டு வரக்கு. ஸோ இட் வில் பி கீப் ஆன் சேஞ்சிங். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு, அப்ப இதுதான் ஒரு மெட்டல்னா இதுக்குன்னு ஒரு மினிமம் எனர்ஜி இருக்குமா, இதுக்குன்னு மினிமம் ஒர்க் ஃபங்க்ஷன் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இருக்குமா? அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபோட்டான், இந்த எனர்ஜி எப்படி இருக்கணும், நம்மளுக்கு இந்த த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை விட அதிகமாக இருக்கணும். கரெக்ட்? இதை விட எப்படி இருக்கணும், நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். ஓகே, எனர்ஜி அப்படின்னாவே 5 அப்படின்னு அர்த்தம் இங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே டாபுலர் காலம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்கோ அப்போதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், எலக்ட்ரான் வெளியே வந்துச்சு அப்படின்னா என்னது, வெளியே வந்து அப்படியே நின்றுக்குமா? கிடையாது. ஏன்னா பயங்கர சூடு வச்சு அனுப்பிச்சிருக்கோம். அப்போ அது என்ன பண்ணும், பயங்கர வேகத்தில் ஓடுமா? அப்போ எலக்ட்ரான் ஓடிச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம். அப்போ கரண்ட் நம்மளுக்கு உருவாகும். ஸோ ஃபோட்டோ லைட்டு கொடுத்து கரண்ட் எடுக்கிறதுனால இது ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்படிங்குவாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ஒருவேளை இதை விட நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா நீ பாட்டுக்கு ஓரமாக சண்டை போடுறான்ட்டு அது போயிடும், அவ்வளோதான். ஸோ என்ன நடக்காது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்காது. டன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்காது. கிளியரா இருக்கா பசங்களா? எனி மோர் டவுட்ஸ்? ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? ஓகே, ஸோ ஃபைன், நோ டவுட்ஸ்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆர் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, இது ஆல்ரெடி படிச்சாச்சு. இது யாரை பொறுத்து இருக்கும், மெட்டீரியலை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். இட் வில் பி கம்ப்ளீட்லி டிபெண்டட் ஆன் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன மீனிங், மினிமம் ஃப்ரீக்வன்சி. பிகாஸ் மினிமம் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்போ இது மினிமமாக தேவைப்படும்னா இதுதான் மினிமமாக தேவைப்படும். மினிமமாக அட்லீஸ்ட் இதாச்சும் கொடுங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஓகே, அப்போ மினிமம் ஃப்ரீக்வன்சி, அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து லைட் அனுப்பிச்சாதான் எலக்ட்ரான் வெளியே வரும். அப்போ எப்போ நம்ம அனுப்புகிற லைட்டோட ஃப்ரீக்வன்சி மினிமம் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கோ அப்போ தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும், ஃபோட்டோ கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். கரண்ட் ஜென்ரேட்டட், எலக்ட்ரான் ஸ்டார்ட்ஸ் மூவிங் பிகாஸ் ஆஃப் ஃபோட்டோ அப்படின்னா, லைட் அப்படின்னா அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரான், ஃபோட்டோ கரண்ட் அப்படின்லாம் அர்த்தம். ஓகே, அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கம்மியாயிடும். இதை விட சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், உனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு 5 ரூபா தேவை, 3 ரூபா எடுத்துகிட்டு போனால் டிக்கெட் கொடுப்பானா, இல்லை 4 ரூபா எடுத்துகிட்டு போனால் டிக்கெட் கொடுப்பானா? மினிமம் 5 ரூபாவாச்சும் வேணும், அப்போதான் அந்த டிக்கெட் குள்ளார போக முடியும். கரெக்ட், மினிமம் 5 ரூபா, அந்த கணக்கு தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ பாருங்க, ஸோ இ நாட் அப்படிங்கிறது என்னது, 5 நாட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் நத்திங் பட் ஹெச் இன்டூ எஃப் நாட், ஹெச் இன்டூ எஃப் நாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தட் வில் பி ஹெச் இன்டூ எஃப் நாட். ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன், த்ரெஷ்ஹோல்ட் வேவ் லென்த். இங்கே தான் நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்போ எனர்ஜி மினிமமாக இருக்கணும்னா வேவ் லென்த் எப்படி இருக்கணும், மேக்சிமமாக இருக்கணும். வேவ் லென்த் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு மேக்சிமமாக இருக்கணும். அப்போ இங்கே த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு இட் வில் பி மேக்சிமம் வேவ் லென்த்தாக இருக்கணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த வேவ் லென்த்துக்கு மேலே ஒரு வேவ் லென்த் இருக்க லைட் அனுப்பிச்சோம்னா எலக்ட்ரான் வெளியே வராது. இந்த வேவ் லென்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய, இப்போ வந்து இது வந்து ஒரு 200 நானோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 200 நானோமீட்டர் தான் வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த். நான் இப்போ 201 நானோமீட்டர்னு அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட்டை வந்து நான் அனுப்புகிறேன். ஓகே, எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும், வாய்ப்பே இல்லை. என்ன ஆகிடும், வாய்ப்பே இல்லை.
எலக்ட்ரான் வெளியே வராது. அப்ப மேக்சிமமா இவ்வளோதான், இதுக்கு மேல போகக்கூடாது. அப்ப இது மேக்சிமம்னா எனர்ஜி இது எப்படி இருக்கணும், மினிமமாக இருக்கணும். இந்த கான்செப்ட் கிளியரா புரியல அப்படின்னா கஷ்டம். ஸோ பசங்களா வாட்ச் இட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், கண்டிப்பா புரியும். தெளிவா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிளியரா இருக்கு இல்லையா? கிளியரா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். உங்க நேமோட ஒரு யோ போடுங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அட்டெண்டன்ஸ் மார்க் பண்றதுக்கு லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க பசங்களா. ஓகே, அப்ப மேக்ஸிமம் வேவ் லென்த் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா எலக்ட்ரான் வெளியே வராது. அதுக்கு கீழே இருக்கிறப்ப கூட பாசிபிள், ஆனா அதுக்கு மேல போச்சுன்னா வராது. அதுக்கு ஏன்னா இது எச்சாக இது குறைஞ்சிரும். இது குறைஞ்சிட்டே போச்சுன்னா என்ன ஆயிடும், நம்ம ஒர்க் ஃபங்க்ஷனை விட கீழே போயிடும். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷனை விட கீழே போயிடுச்சுன்னா எலக்ட்ரானும் வராது, ஒன்றும் வராது. ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதோட ஃபார்முலா இங்கே இருக்கு, அதோட ஃபார்முலா இங்கே இருக்கு. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் மினிமம் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஹெச் சி டிவைடட் பை த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த். த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த்னா என்னது, மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே, now so finally இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், threshold energy threshold frequency அப்படின்னா மினிமம் வேல்யூ. இதுவே threshold wavelength அப்படின்னா என்னது, மேக்ஸிமம் wavelength. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா எலக்ட்ரான்லாம் ஒன்றும் வராது, நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஓகே, அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து சொல்லக்கூடிய கடைசி கருத்து. ஓகே, அதுதான் நம்மளோட கடைசி கருத்து. இப்போ நான் the next important thing is photoelectric effect. ஓகேவா, ஹர்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்தாரு. பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு வந்தோம். என்ன அவர் பண்ணி பார்த்தாரு அப்படின்னா, ஒரு மெட்டல் பிளேட் வச்சுட்டு அதில் வந்து லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான்ஸ் வெளியே வரதை அவர் பார்க்குறாரு. அந்த லைட் பாஸ் பண்ண உடனே எலக்ட்ரான்ஸ் வெளியே வரதை பார்க்குறாரு. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறாரு. ஆனால் இதை ரொம்ப வந்து அலசி ஆராய்ச்சி பண்ணது யாரு அப்படின்னா எயின்ஸ்டைன் பண்ணார். ஓகேவா, when the light of suitable frequency, suitableனா என்னது, இந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ லைட் கொடுத்தோம்னா எலக்ட்ரான் வெளியே வரும், அந்த த்ரெஷ்ஹோல்டு கால்குலேட் பண்ணிட்டு. ஓகே, சூட்டபிள் ஃப்ரீக்வன்சினாவே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கா சூட்டபிள் எனர்ஜி வந்துடும், மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்துடும். எஸ் ஆர் நோ, இட்ஸ் allowed to fall on a metal surface, electrons are emitted. Okay, the term he termed the phenomena as photoelectric effect. இவர் தான் அதை சொன்னார். இப்போ அடுத்தது எயின்ஸ்டைன் இதில் வந்து நிறைய வந்து கதை சொல்லியிருக்கார். அதெல்லாம் என்னென்ன கதை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ பசங்களா அப்படியே இப்போ வந்து உற்சாகமாயிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப மாசாக இருக்க போகுது. ஒவ்வொன்றையும் நம்ம புரிஞ்சு படிக்க போகிறோம். எதுவும் மக்கப் கிடையாது, இது வரைக்கும் எதுவுமே மக்கப் இல்லை, இதுக்கப்புறமும் புரிஞ்சு தான் படிப்போம். எயின்ஸ்டைன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான் மேலே வருது, சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரானை மேலே எடுக்கிறோம். அப்போ அடியில் இருக்க எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணுவ, சும்மா விட்டுருவியா அப்படிங்கிற ஒரு டவுட். அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எனர்ஜியை 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டார். எனர்ஜியை என்ன பண்ணிட்டாரு, 3 கேட்டகரி. ஏன்னா நம்ம ஒரு எனர்ஜி சூட்டபிள் ஃப்ரீக்வன்சியோட எனர்ஜி கொடுக்குறோம் இல்லையா, அதை 3 கிரைட்டீரியா பிரிச்சுட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் சம் எனர்ஜி, நம்ம எவ்வளோ லைட் கொடுக்குறோமோ அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், இந்த லைட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. ஓகேவா, அப்பாரட்டஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், லைட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை 3 பங்கா பிரிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, சம் எனர்ஜி W, ஓகேவா, இஸ் யூஸ்ட் இன் ஷிஃப்டிங் த எலக்ட்ரான் ஃப்ரம் இன்டீரியர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல். சம் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, இன்டீரியர்ல இருந்து சர்ஃபேஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்காக கொஞ்சம் வந்து எனர்ஜியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பாருங்க, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நான் கொஞ்சமா எனர்ஜி கொடுத்து ஃபர்ஸ்ட் அதை நான் என்ன பண்றேன், சர்ஃபேஸுக்கு எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும், அதுக்கப்புறம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் சம் எனர்ஜினா என்னது, நம்மளோட threshold energy, because சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரானை வெளியே எடுத்துட்டு வரக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஒர்க் ஃபங்க்ஷன் தேவை. ஸோ W0 or phi0. அப்போ phi0 அப்படிங்கிற அந்த மினிமம் எனர்ஜியை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், சர்ஃபேஸில் இருக்க எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அடியிலிருந்து ஒரு எலக்ட்ரானை சர்ஃபேஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு எனர்ஜியும், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை மறுபடியும் வெளியே எடுத்துட்டு போகிறதுக்கு இன்னொரு எனர்ஜியும் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ பேலன்ஸ் மேம், அப்போ பேலன்ஸ் ஒரு எனர்ஜி இருக்குமே மேம். எக்ஸாக்ட்லி, அந்த எனர்ஜியை பற்றி இன்னி கொஞ்ச நேரத்தில் படிக்கலாம். ஓகேவா, அந்த எனர்ஜி என்னன்னா, எலக்ட்ரான் வந்த உடனே சும்மா இருந்துருமா, எலக்ட்ரான் என்ன பண்ணணும், டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம ஏன்னா லைட் என்ன பண்ணுது, எனர்ஜி கொடுக்குது. எனர்ஜி கொடுத்தா
வேக வேகமா ஓடு 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரைட்? அப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரானை நகர்த்தும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணும் பசங்களா, கைனடிக் எனர்ஜியாக அதை நகர்த்தும். அப்ப டோட்டலா நம்ம லைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் அடியில இருக்க எலக்ட்ரானை சர்ஃபேஸ்க்கு எடுத்துட்டு வர்றதுக்கு, செகண்ட் சர்ஃபேஸ்ல இருக்க எலக்ட்ரானை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு, தேர்டு வெளியே வந்த எலக்ட்ரானுக்கு கம்ப்ளீட்டா போய் இன்னொரு இடத்துல ரீச் ஆகிறதுக்கான கைனடிக் எனர்ஜியா யூஸ் பண்றோம். இதுதான் அவர் தெளிவா சொன்னார். இப்ப இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இது இந்த ஃபார்முலா எதுக்கு? இந்த ஃபார்முலா இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் அடியில இருக்க எலக்ட்ரானை மேல எடுத்துட்டு வரக்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் மேலதான் இருக்கு, இப்போ ஒரு எலக்ட்ரான் என்னதான் இருக்கு, இங்க சர்ஃபேஸ்ல தான் இருக்கு, அடியில எல்லாம் இல்ல. அப்ப என்ன பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு அடியிலிருந்து எடுத்துட்டு வர எலக்ட்ரான் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ண தேவையில்லை. அப்ப அதுவும் என்னவாயிடும், அதுவும் எனக்கு கைனடிக் எனர்ஜியா மாறிடும், அதுவும் எனக்கு கைனடிக் எனர்ஜியா மாறிடும். அதனாலதான் சர்ஃபேஸ்ல இருக்க எலக்ட்ரான் போறப்ப பயங்கர வேகமா போகும், பிகாஸ் இதுவும் என்னவா மாறிடுது, நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜியா மாறிடுது. ஸோ தட் வில் பி, அப்ப பாருங்க இங்க வெறும் கேன்னு எழுதியிருக்கோம், இங்க கே மேக்சிமம்னு எழுதியிருக்கோம். டிஃபரன்ஸ் புரியுதா? வெறும் கே மேக்சிமம். அப்ப ஐன்ஸ்டைன் என்ன சொன்னாருன்னு பாருங்க, complete energy of the light will be equal to W naught or phi naught plus K maximum. So இதை நம்ம எப்படி எழுதலாம், we can write it as, so E is equal to, இல்லாட்டி இப்படி கூட எழுதலாம், phi is equal to phi naught plus KE maximum அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ எனர்ஜி அப்படின்னா என்னது பசங்களா, எனர்ஜி இஸ் நத்திங் பட் E into frequency. இந்த இடத்துல E naught into frequency, சாரி H into frequency, இங்க நாட் H into frequency, இங்க H into F naught, ஏன்னா இது வந்து என்னது threshold value into half m v square. இது வந்து மேக்ஸிமம் கிடைச்சிருச்சு, ஏன்னா நம்ம இந்த எனர்ஜி உள்ளுக்குள்ளார எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, அப்ப இதுதான் ஐன்ஸ்டைன் சொன்னாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐன்ஸ்டைன் செட். ஓகே, இதை விட ஒரு பெட்டர் நோட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட். ஓகே, பிகாஸ் we worked a lot for this. Now let's come and see the apparatus. அப்போ இதெல்லாம் அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னா, ஒரு டியூப் எடுத்துக்கிட்டாரு, எவாக்குவேட்டட் டியூப், அதுக்குள்ளார ஒண்ணுமே இல்லை, காலி டியூப் எடுத்துக்கிட்டார். ஓகே, ஸோ காலி டியூப் எடுத்துட்டு என்ன பண்ணாரு, ஒரு பக்கம் கேத்தோடு இன்னொரு பக்கம் ஆனோடு வச்சுக்கிட்டார். ஓகே, வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இதை கொண்டு வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டாரு. பிகாஸ் we know பேட்டரி கொடுக்க என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேட்டரி கொடுத்தாலே இட் வில் பி மூவிங் அவுட். ஆனா இங்க பேட்டரி அப்படிங்கிறது எதுக்குன்னா, எலக்ட்ரானை ஸ்டாப் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர அதை வந்து பயங்கர டிரைவ் பண்றதுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து பேட்டரி வந்து ஸ்டாப்பிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப இங்க பேட்டரி கொடுக்கறப்ப பாருங்க, இங்க நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குமா, ஆல்ரெடி எரிச்சல்ல தான் இருக்கு, நெகட்டிவ் இருக்கேன்னு. அப்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஆல்ரெடி கடுப்புல தான் இருக்கும். லைட் வேகமா வந்து இன்சிடென்ட் ஆன உடனே என்ன ஆயிடும், மினிமம் ஒர்க் ஃபங்க்ஷன்ல தப்பு இன்னும் என்ன டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனர்ஜி அதிகமான டக்குன்னு எலக்ட்ரான்ஸ் வில் பி ஜம்பிங் அவுட். எலக்ட்ரான் ஜம்ப் ஆன உடனே என்ன ஆயிடும், நம்மளுக்கு அதுக்கு பேலன்ஸ் இருக்க எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சைடு யாரு இருக்கா, நம்ம பாசிட்டிவ் பிளேட், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். அப்போ பாசிட்டிவ் பார்ட் என்ன பண்ணும், ராரா அப்படின்னு கூப்பிடும். ஓகே, ஸோ வேகமாக எலக்ட்ரான்ஸ் இங்கிருந்து என்ன பண்ணும், அங்கே பக்கம் போகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வில் பி கால்ட் அஸ் கரண்ட், அண்ட் அந்த கரண்ட்டை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஃபோட்டோ கரண்ட். மேம் அப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இது கொடுக்கறதுனால என்ன மேம், இங்கே இருக்கக்கூடிய இந்த பேட்டரி இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் எஃபிஷியன்சி. ஓகேவா, ரொம்ப எஃபிஷியன்சியா இருக்கிறக்காக தான், எஃபிஷியன்சிக்காக தான் இந்த பேட்டரி யூஸ் பண்றோம். இந்த பேட்டரி இல்லை அப்படின்னா ஒரு 80% சக்சஸ் ஆகும், அப்படின்னா பேட்டரியோட 95% சக்சஸ் ஆகும், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா இல்லை. ஓகே, வேற எதுவும் பெருசா இல்லை. அடுத்தது பாருங்க, என்னென்னலாம் இதுல அப்சர்வ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் அடுத்த கான்செப்ட். ஓகே, ஸோ கிளியரா தெளிவா கவனிங்க, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ லெட்ஸ் பிகின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், வென் லைட் ரேடியேஷன் ஆஃப் அ சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி என்னது, சூட்டபிள் வேவ்லென்த், சூட்டபிள் எனர்ஜி. தட் மீன்ஸ் வேவ்லென்த் மேக்ஸிமமா இருக்கணும், நம்மளோட எனர்ஜி வந்து அதுக்கேத்தாப்புல அந்த மெட்டீரியலுக்கு ஏத்தாப்புல இருக்கணும், ரைட்? ஏன்னா அப்பதான் எலக்ட்ரான் வெளியே வருமா இல்லையானே நம்மளுக்கு தெரியும். மெட்டீரியல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வச்சுட்டு நீ வீக்கான இன்சிடென்ட் லைட் கொடுத்தேன்னா
யூஸ் இல்லை தானே, லாஜிக் தானே. Okay, when light radiations of suitable frequency falls on the metal plate, photoelectrons are emitted from the plate. ரொம்ப நல்லது. அந்த எமிட் ஆனது என்ன பண்ணும், நேராக வந்து ஆனோட் கலெக்டர் பிளேட்டு கிட்ட போகும். கலெக்டர் பிளேட் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் அந்த ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கரண்ட் வந்து நம்மளுக்கு அம்மீட்டரில் தெரியும். ஓகே, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத படிச்சாச்சு. என்ன படிச்சாச்சு பசங்களா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அது எதுலெல்லாம் டிபெண்ட் ஆகி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சேஞ்ச் ஆகும், அந்த கரண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் a 3 star இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ பாருங்க, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ். நான் சொன்னேன்ல, இந்த பேட்டரி என்ன ஆகும் நம்மளுக்கு, ஓகேவா, இந்த பேட்டரியோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதுக்கு அந்த கரண்ட் ரொம்ப முக்கியம். எது வரைக்கும், டில் சேச்சுரேஷன், ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் இங்க என்ன சேஞ்ச் பண்ணுதோ அது இந்த கரண்ட்டை அஃபெக்ட் பண்ணலாம், உள்ள வர ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை அஃபெக்ட் பண்ணலாம். ஓகேவா. அடுத்தது இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். இன்டென்சிட்டி ஆஃப் த லைட், கரண்ட்னாவே இன்டென்சிட்டி வந்துடணும், கரண்ட் அப்படின்னாவே இன்டென்சிட்டி வந்துடணும். அடுத்தது நேச்சர் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸ். மெட்டல் சர்ஃபேஸ் என்ன நேச்சர்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ஸ்ட்ராங் ஆனதுன்னா அது வெளியே வரப்போறது இல்லை, ரைட். நம்ம ஸ்ட்ராங்கான வேவ் கொடுக்கணும், ரைட். ஸோ என்ன மாதிரி சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோங்க அது தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். அண்ட் நல்லா கவனிங்க, ஒருவேளை நான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் இன்டென்சிட்டிக்கும் கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் எது வரைக்கும், டில் சேச்சுரேஷன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வரைக்கும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இங்கே கரண்ட் வருதுடா, இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்துடுவோம், இதை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, இதில் வந்து ஒரு செகண்டுக்கு 5 எலக்ட்ரான் தான் வெளியெடுக்க முடியும், மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான் எடுக்கலாம். அப்படின்னா இது பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த லைட்டுக்கு மேக்ஸிமம், இந்த லைட்டுக்கு வந்து 2 ஃபோட்டான் வெளியெடுக்கலாம், 2 எலக்ட்ரான் வெளியெடுக்கலாம். இதையும் சேர்த்து கொடுக்குறீங்களா, 3 எலக்ட்ரான் எடுக்கலாம். அதையும் மீறி போச்சு அப்படின்னா 5 எலக்ட்ரான் எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அப்போ அந்த 5 எலக்ட்ரான் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இது இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், 6வது எலக்ட்ரான் வருமா, கண்டிப்பாக வராது. பிகாஸ் நம்ம வந்து என்னது, நம்மளோட லிமிட்டே 5 எலக்ட்ரான் தான். அண்ட் தட் இஸ் கால்டு சேச்சுரேஷன். ஸோ அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகாது, புதுசாக எலக்ட்ரான் ஆட் ஆகாது, அப்படியே மெயின்டைன் ஆகும். அந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டேட் தான் சேச்சுரேஷன் சொல்லுவோம். ஸோ இது அப்படியே வந்து என்ன ஆகிடும், இப்படி சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அன்டில் சேச்சுரேஷன். ஓகே, நவ் when potential is not applied, do we get photoelectrons? நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னு புரிஞ்சுதா. ஒருவேளை இங்கே வந்து நான் வந்து பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணல, அப்போ எனக்கு ஃபோட்டான்ஸ் கிடைக்குமா, ஃபோட்டோ கரண்ட் கிடைக்குமா, சொல்லுங்க சாட்ல. whether I will get the photo electrons? Definitely yes, because இந்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னது, எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணத்தானே தவிர என்ன பண்ணுறதுக்கு இல்லை, அதை வந்து நிறுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் கிடையாது. எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்டாப் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஒருவேளை இந்த பொட்டென்ஷியல் இல்லாமல் வந்து இந்த இதை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அங்கேயும் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கும், ஆனால் அது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், அது எங்கேயும் நான் யூஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்கும். அதனால தான் சொன்னேன், இந்த இது எனக்கு எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இட் இஸ் கம்ப்ளீட்லி டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி. ஓகே, நவ் த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த அப்சர்வேஷன் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இஃப் பிளேட் ஏ இஸ் கெப்ட் அட் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல். ஓகேவா, நான் பிளேட் ஏவை என்ன பண்ணுறேன், இதுதான் பிளேட் ஏ, அதை வந்து நான் பாசிட்டிவ் பொட்டென்ஷியலில் வைக்கிறேன். சியை வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நெகட்டிவ் பொட்டென்ஷியல், வேறு வழி இல்லை, அது நெகட்டிவ் பொட்டென்ஷியலாக தான் இருந்தாகணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் பசங்களா, நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் போய் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், அந்த கலெக்டர் பிளேட் ராரா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ரெடியாக இருக்கும், நீ எலக்ட்ரான் வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும். ஓகே, ஸோ கரண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட் பிகாஸ் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஏபிள் டு ரீச் அப் டு த பிளேட் ஏ. பிகாஸ் ஆல்ரெடி இங்கே எலக்ட்ரான் போய் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு, அந்த எலக்ட்ரான் இந்த பிளேட்டில் இருக்க எலக்ட்ரானை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. எச்சா லைட்டையும் அனுப்பிச்சு நம்ம டார்ச்சர் பண்ணுறப்ப என்ன ஆகும், உன்னோட ரூல்ஸே வேண்டாண்டா. ஏன்னா இது என்ன ஆகிடும் பசங்களா, இது வந்து ஆல்ரெடி இது என்ன பண்ணிடும், பாட்டமில் இருக்க எலக்ட்ரானை கூட மேலே எடுத்துகிட்டு வந்துடும்.
ஏன்னா லைக் சார்ஜஸ் வில் ரிப்பல் ஈச் அதர். அப்போ சர்ஃபேஸ் எடுத்துட்டு வந்துடணும். அப்போ லைட்டோட வேலை ஈஸி தானே, டக்குன்னு வரும், சர்ஃபேஸில் இருக்கிறத மட்டும் அடிச்சு தூக்கிடும். மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி எங்கே கிடைக்கும்? இந்த எலக்ட்ரானுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். அப்போ இந்த மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்காக போய் பாசிட்டிவ் பிளேட்டில் அந்த எலக்ட்ரானை பண்ணிடும், கொடுத்துரும். ஓகேவா? மேக்ஸிமம் என்ன பண்ணிடும்? கொண்டு போய் கொடுத்துரும். கிளியரா இருக்கா? கிளியர்? Is everything clear? Yes. Done. Okay, cool, dermi-cool pasangla. Cool, dermi-cool. Okay, so the next one. How can we increase the photoelectric current? எப்படி நம்ம photoelectric current increase பண்றது அப்படின்னு அதுக்கு ஒரு அப்சர்வேஷன் பண்ணாங்க. என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, நான் photoelectric current இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அது எதெல்லாம் டிபெண்ட் ஆயிருந்துச்சு? இந்த பொட்டென்ஷியல்ல டிபெண்ட் ஆயிருந்துச்சு. அப்போ பொட்டென்ஷியலை நான் ஒரு லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு சேச்சுரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம என்னதான் அதுக்கப்புறம் இதை நம்ம திருவிட்டே இருந்தாலும் என்ன ஆகாது? வெளியே எலக்ட்ரான் வராது. கண்டினியூஸாக வந்துட்டு இருக்க எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று எதுக்கு ப்ரொபோஷனல்? இன்டென்சிட்டிக்கு ப்ரொபோஷனல். அப்போ இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறனாலையோ, சோர்ஸோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறனாலையோ, இல்லை நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணுறனாலையோ நம்மளுக்கு மேக்ஸிமம் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் அப்சர்வேஷன். அடுத்த அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேச்சுரேஷன் கரண்ட். இவ்வளவு நேரம் மேம் சேச்சுரேஷன் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்ன அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கு. இதைத்தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெர்மினலை மாற்றி கனெக்ட் பண்ணுவோம். எப்படி? இதுக்கு முன்னாடி எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம்? இந்த ஆனோட பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஆனோட நெகட்டிவாக கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஆனோட இப்போ நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்படி இதை நம்ம என்ன பண்ணுறோம்? மாற்றி கனெக்ட் பண்ணுறோம். அப்போ as the positive potential increases, the current through the circuit increases. Beyond certain point, whatever be the higher potential. Sorry. பசங்களா, இது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலோட கான்செப்ட் நான் மாற்றி சொல்லிட்டேன். சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு என்ன ஆகும்? எப்பவும் போல இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாகவே வச்சுக்கணும். என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு பர்டிகுலர் இதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? நம்ம எவ்வளோதான் பொட்டென்ஷியல் கொடுத்தாலும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ரிமைன்ஸ் சேம். அதை தான் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் அட் திஸ் டைம் த ஸ்டேட் ஆஃப் மேக்ஸிமம் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் E is attained by the plate C. ஏன்னா நம்ம இது இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகிடும்? மேக்ஸிமமாக என்னால் இவ்வளோ எலக்ட்ரான் தான் வெளியே கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த போர் அடிக்கிற ஸ்டேட்டுக்கு நம்மளோட கேத்தோடு வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் சேச்சுரேஷன் கரண்ட். அப்போ சேச்சுரேஷன் கரண்ட் எப்படி இருக்கும்? அண்ட் இந்த சேச்சுரேஷன் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறது அதை விட ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ லெட் அஸ் see. How can we decrease the photoelectric current? Okay. So photoelectric current எப்படி நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத அடுத்த கான்செப்ட். ஸோ இந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி நம்ம டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுத்தோட பொட்டென்ஷியலை மாற்றி கனெக்ட் பண்ணணும். இதை நெகட்டிவாகவும் இதை பாசிட்டிவாகவும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கே வருமா? வராது. அது மட்டும் இல்லாமல் இதோட என்ன பண்ணணும்? இதோட பொட்டென்ஷியலை குறைச்சி விட்டுறணும். அப்போ என்ன ஆகிடும்? லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் வராது. அண்ட் இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்? நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் லைட்டுனால வெளியே வந்தாலும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் அது அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அது ரிட்டர்ன் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோவை நம்மளால குறைக்க முடியும். நம்மளால குறைக்க முடியும். டன். கிளியரா இருக்கு இல்லையா? 100% கிளியரா இருக்கும். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is your stopping potential. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதோட பொட்டென்ஷியல்ஸை மாற்றிட்டு இதை கம்மியாக வச்சுக்கணும். கம்மியாக வச்சுக்கிறப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிரும்? கம்மியாக வச்சுக்கிட்டீங்க, அதாவது நார்மலாக போகிறப்ப. ஓகேவா? ஸோ நார்மலாக இதெல்லாம் மாற்றாம அப்படியே இருக்கிறப்ப வேகமாக ஒரு மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜிக்கு ஒரு எலக்ட்ரான் போய் இங்கே ரீச் ஆகும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த எனர்ஜி இருந்தால் தான் போய் அதை அடுத்த பிளேட்டை அட்டைன் பண்ண முடியும். அப்போ இந்த எனர்ஜிக்கு ஆப்போசிட்டாக நான் ஒரு எனர்ஜி கொடுத்தேன்னா போகாது இல்லையா? டெஃபினட்டாக அது
போகாம இங்கே தங்கிடும். எஸ் ஆர் நோ? அதுதான் கான்செப்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டான வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க பொட்டென்ஷியல் கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணிடுவோம், இதை வந்து ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நெகட்டிவ் டெர்மினலாகவும் இதை பாசிட்டிவ் டெர்மினலாகவும் வச்சுட்டு அந்த கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் வர்றதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பொட்டென்ஷியலை வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிப்போம். அப்ப இது ரிவர்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகாது, இது அந்த பக்கம் போகாது, இது இங்கேயே நின்னுக்கும், இது அந்த பக்கம் போகாது, இந்த பக்கமே நின்னுக்கும். அதனால என்ன சொல்றாங்க, so stopping potential will be helping to stop the electron from moving towards the plate. anode plate போறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ண பார்ப்போம். அது ரீச் ஆகாது. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னா என்னது, கரண்டே இருக்காதுன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கணும். அப்பதான் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானுமே தப்பிக்காது. அப்பதான் என்ன பண்ணாது, எந்த ஒரு எலக்ட்ரானுமே தப்பிக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தே ஆர் போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது ரெண்டும் எப்படி இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ வெறும் நம்மளுக்கு V0 மட்டும் வேணும், பொட்டென்ஷியல் மட்டும் வேணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இன்டூ E அப்படின்னு எழுதிக்கலாம். E அப்படிங்கிறது நம்மளோட எலக்ட்ரான், ஈங்கிறது என்னது, நம்மளோட எலக்ட்ரான். டன்? எஸ், டன். ஸோ நான் the next important concept is இந்த stopping potential எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this stopping potential பசங்களா இது next இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ இந்த stopping potential எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, frequency, எனர்ஜி. ஓகேவா, frequency, எனர்ஜி, wavelength இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இன்டென்சிட்டியை எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும், வெறும் லைட் மட்டும்தான் கரண்ட் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும், வேற யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே சேச்சுரேஷன் கரண்ட் யாரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, சாட்ல சொல்லுங்க. சேச்சுரேஷன் கரண்ட் யாரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு எவ்வளோதான் அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணாலும் கரண்ட் மாற போறது இல்லை. ஸோ தட் மீன்ஸ் கரண்ட் யாரை டிபெண்ட் பண்ணி இல்லை, அந்த பொட்டென்ஷியலை டிபெண்ட் பண்ணி இந்த சேச்சுரேஷன் கரண்ட் கிடையாது. ஸோ சேச்சுரேஷன் கரண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இன்சிடென்ட் லைட். ஸோ இந்த இன்சிடென்ட் லைட் டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் எப்படி இருக்கு, நம்மளோட சேச்சுரேஷன் கரண்ட் இருக்கும். ஓகே, அதுக்கேத்தாப்புல தான் நம்மளோட சேச்சுரேஷன் கரண்ட் இருக்கும். அப்போ மெட்டீரியல் பொறுத்து சேச்சுரேஷன் கரண்ட் இருக்கும். டன்? கிளியரா இருக்கா? எஸ். ஸோ நான் சம் ஆஃப் த கிராஃபிக்கல் பாயிண்ட்ஸ் இதை தான் இப்போ நம்ம படிக்க போறோம். சம் ஆஃப் த கிராஃபிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ எதுக்கும் கிராஃப் பிளாட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதுக்கும் கிராஃப் பிளாட் பண்றோம்னு பாருங்க. வி ஆர் பிளாட்டிங் கிராஃப் for photoelectric current and potential. photoelectric current அப்படின்னா IP, potential அப்படின்னா V. ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் கிராஃப் பிளாட் பண்றோம். ஸோ லிசன், டக்குன்னு என்ன ஆயிடும், சாரி பசங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். எடுத்த உடனே நம்மளுக்கு 0, 1, 2, 3, 4 அப்படியா கரண்ட் வந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. எந்தெந்த எலக்ட்ரானுக்குலாம் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கோ அது மட்டும் தான் போய் கரண்ட்டை தொட முடியும். ரைட்? அப்ப 1, 2, 3லாம் கரண்ட் போகாது. ஸ்டார்டிங்கே ஒரு இடத்துல இருந்து தான் கரண்ட் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? அண்ட் ஒரு பர்டிகுலர் பொட்டென்ஷியல் வரைக்கும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இட் வில் பி சேச்சுரேட்டிங். எஸ் ஆர் நோ? அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும், சேச்சுரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்னதான் வந்து நம்ம பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது மாற போறது இல்லை. கரண்ட் அப்படியே சேச்சுரேட்டடாவே தான் இருக்கும். ஓகே, ஸோ எடுத்தோடனே ஒரு பாயிண்ட்ல தான் ஆரம்பிச்ச உடனே அது என்ன ஆயிடுது, நம்மளுக்கு சேச்சுரேட் லெவல்ல கொஞ்ச நேரம் இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்புறம் சேச்சுரேட் லெவல்ல அது வந்துடும். ஓகேவா, இதுதான் அதோட கிராஃப். கிளியரா இருக்கா மேம்? இங்க என்னமோ கொடுத்துருக்காங்களே, இது என்னது? சப்போஸ் ஒரு வேளை நான் என்ன பண்றேன், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் பண்றேன். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னா என்னது, இது இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். நார்மலா வந்து என்ன பண்ணியிருப்போம், கலெக்டரை நெகட்டிவாகவும் கேத்தோட நெகட்டிவாகவும் கலெக்டரை பாசிட்டிவாகவும் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்றோம், அப்படியே அந்த பொலாரிட்டியை மாத்தி கனெக்ட் பண்றோம். அப்படின்னா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது வந்து வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் ஆயிருமா. ஸோ வோல்டேஜ் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அப்படியே கரண்ட் குறைஞ்சு இங்க வந்துடுது.
So this is your stopping potential. இதுதான் என்னது நம்மளோட stopping potential. ஓகேவா? This is your stopping potential. Done? இதுதான் உங்களோட stopping potential. இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகே? அப்படி இல்லைனாலும் இதையாச்சும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. So now the next important thing. அதே தான் இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனர்ஜியை சேமா வச்சுக்கிறேன். எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் எல்லாம் நான் சேமா வச்சுக்கிறேன். யாரை மட்டும் நான் மாத்துறேன்? So listen. சேம் எனர்ஜி, இல்லாட்டி இப்படி எழுதலாமா? சேம் phi f lambda. எதை மட்டும் தான் மாத்துறேன்? டிஃப்ரெண்ட் வேவ்ல, டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி. ஓகே, டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி. ஏன்னா இன்டென்சிட்டி மாறுச்சுன்னா யார் மாறுவா? கரண்ட் மாறுவாங்க. ஓகே, அப்ப இந்த phi f, அதுக்கப்புறம் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, லாம்டா, இது கூட எல்லாம் யாருக்கு கனெக்ஷன் இருக்கு? நம்மளோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் யாருக்கு ஈக்குவல்? கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். கரெக்ட் தானே? அப்ப இதெல்லாம் மாறினா தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறும். இது சேமா இருக்குன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் சேமா தான் இருக்கும். இன்டென்சிட்டி மாறுறதுனால இது மாற போறது இல்லை. அப்ப பாருங்க, டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிக்கு டிஃப்ரெண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட், அதுக்கப்புறம் சேச்சுரேஷன், டிஃப்ரெண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட், சேச்சுரேஷன், டிஃப்ரெண்ட் இன்க்ரீஸ் இன் கரண்ட், சேச்சுரேஷன். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணல, நம்ம எனர்ஜியோ ஃப்ரீக்வன்சியோ வேவ் லென்த்தோ மாத்தல. அதனால இந்த 3 டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிக்கும் என்னதுதான்? சேம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், சேம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகே, மறக்காம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் சேம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். கிளியரா இருக்கா பசங்களா? கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ சேம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா இதுல இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு, இதுல கம்மியா இருக்கு, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஸ் ஆர் நோ? ஸோ இன்டென்சிட்டி எப்படி இருக்கு நம்மளுக்கு? I3 is greater than I2 and greater than I1. ஓகே, now அப்படியே ரிவர்ஸ்ல இப்போ நான் என்ன பண்றேன், சேம் இன்டென்சிட்டி வைக்கிறேன், சேம் இன்டென்சிட்டி வைக்கிறேன், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் நம்மளோட லாம்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிடும்? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்டாக ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்டாக ஆரம்பிக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே, இந்த 3 விதமான எனர்ஜிக்கும் ஒரே விதமான ரைஸ், ஒரே சேச்சுரேஷன், பிகாஸ் இன்டென்சிட்டி சேமா இருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், டிஃப்ரெண்ட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அப்போ V3 is greater than V2 is greater than V1. V3 is greater than V2 is greater than V1. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் நான் என்ன பண்ண போறேன்? கிராஃப் பிளாட் பண்ண போறேன். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கும் நான் கிராஃப் பிளாட் பண்ண போறேன். ஓகே, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணலாம்? ஸோ E is equal to phi naught plus KE max. KE max. Yes or no? KE max. இதுதான் எக்ஸ்பிரஷன். இதுல ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னா இங்க இருக்கு ஸ்டாப்பிங். அப்போ இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? இது இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா E minus phi naught is equal to KE max. கரெக்டா? KE max அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், HF minus HF naught. ரைட்? அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு பசங்களா நம்மளுக்கு? இது வந்து நம்மளோட y axis, இது x axis. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிடைக்குதா? This is a straight line, right? So this is a straight line. அப்போ இது எப்படி மேம் ஸ்ட்ரெயிட் லைன் ஆகும்? So HF minus work function is equal to EV naught. ஓகே, அப்போ என்ன ஆயிடுதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து என்னது? இது வந்து x axis, இது m, இது வந்து நம்மளோட இன்டர்செப்ட், மைனஸ்ல இருக்கு. இது வந்து நம்மளோட இன்டர்செப்ட். கரெக்டா? V நாட் அப்படிங்கிறது y ஆக்சிஸ்ல இருக்கு. இதை கூட நீங்க இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கலாம், தப்பில்லை. அப்போ கவனிங்க, இப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் இதுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். ஓகே, அதை நம்ம இப்படி கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா that means ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து நம்மளுக்கு எப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலை பற்றி எல்லாம் பேசுவோம், ஃபர்ஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை கிராஸ் பண்ணணும். த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை கிராஸ் பண்ணால் எப்பவும் போல் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? நம்ம அப்போ தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலை பற்றியே பேசுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹெச். ஓகே, இதுதான் நம்மளோட ஹெச். கிளியரா இருக்கா? ஸோ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு வந்து இப்படி தான் கிராஃப் இருக்கும். ஸோ இதை விட இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளோட கிளியர் கட் திங்.
இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ அது இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்செப்ட். இதுதான் நம்மளோட இன்டர்செப்ட், தட் இஸ் எஃப். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆரம்பிக்குது கைனட்டிக் எனர்ஜி எல்லாமே. ஏன்னா அப்போதானே உனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வரும், இல்லாட்டி வராது இல்லையா பசங்களா? இட் ஓன்ட் பி கம்மிங் அவுட். இட் ஓன்ட் பி கம்மிங் அவுட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் தான் இட் இஸ் கம்மிங் அவுட். ஓகே, அண்ட் இது என்னது, நம்மளோட நெகட்டிவ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல இன்டர்செப்ட் என்னது, நெகட்டிவ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ நெகட்டிவ் ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்னது, ஹெச் இன்டூ எஃப் நாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் ஸ்லோப் என்னவாக இருக்கும் இந்த இடத்துல, ஸ்லோப் இஸ் நத்திங் பட் யுவர் ஹெச், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்லோப். ஓகே, அப்போ tan theta will be equal to h அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் சேம் அதே தான், ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் இந்த இடத்துல நம்ம எதுக்கு ஃப்ரீக்குவென்சிக்கும் பண்றோம். இங்க யாருக்கும் பண்ணோம், இங்க கைனட்டிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் பண்ணோம். ரைட், கைனட்டிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் பண்ணோம். இங்க வந்து யாருக்கும் பண்றோம், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் நம்மளோட ஃப்ரீக்குவென்சிக்கும் பண்றோம். அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, hf is equal to hf naught plus ev naught அப்படின்னு கிடைக்குமா? ரைட், அப்ப என்ன ஆகும், hf minus hf naught is equal to ev naught னு கிடைக்கும். e இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா hf minus hf naught. இந்த hf naught நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒர்க் ஃபங்க்ஷனா அப்படியே வச்சுக்கிறேன், divided by e is equal to v naught னு கிடைக்கும். ஓகே, and then we can understand h by e வந்து h by இது எப்படி எழுதலாம்னு பாருங்க, h by e into f minus phi naught by e is equal to v naught. So that means y-axis ஸ்லோப் வந்து இங்க இடத்துல என்னது, அங்க ஸ்லோப் வந்து வெறும் h, v நாட்டுக்கும் f-க்கு போடுறப்ப h by e னு கிடைக்குது. ஸோ இன்டர்செப்ட் இந்த இடத்துல இன்டர்செப்ட் என்னது, மைனஸ் phi naught divided by e. அப்போ பாசிட்டிவ் இன்டர்செப்ட் இல்லை, நெகட்டிவ் இன்டர்செப்ட். அந்த நெகட்டிவ் இன்டர்செப்டோட வேல்யூ என்னது, மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் divided by the charge electron. ஓகே, இது மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த கொஸ்டின் 2017ல அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஓகே, அண்ணா உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட். ஓகே, போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் படித்ததில் என்னென்ன எக்ஸாக்ட் ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அது தனி கேட்டகரி, இது தனி கேட்டகரி. இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் நம்மளோட எயின்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹெச் இது எப்படி எழுதலாம் நம்ம, இ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜின்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல், ஐ மீன் phi is equal to work function plus kinetic energy அப்படின்னு எப்படி வேணா அவங்க நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது பாருங்க, kinetic energy maximum is equal to E into V naught. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், V நாட்டுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா எழுதலாமா, V நாட்டுக்கு பதிலாக I can write the formula. So H into F minus F naught. Okay, F into F naught. ஓகே, ஸோ கைனட்டிக் எனர்ஜியை நான் ஃப்ரீக்வன்சியை வச்சும் எழுதலாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வேவ் லென்த்தை வச்சும் எழுதலாம், ஃப்ரீக்வன்சியை வச்சும் எழுதலாம், வேவ் லென்த்தை வச்சும் எழுதலாம். இதுவே வேவ் லென்த்தை வச்சு எழுதணும்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, hc இன்டூ 1 by lambda minus 1 by lambda naught. lambda naught அப்படிங்கிறது த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த், இது f naught அப்படிங்கிறது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, அடுத்தது, ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் an electron in terms of frequency, root of 2h into f minus f naught divided by m. ஓகேவா, அடுத்தது maximum velocity of an electron in terms of wavelength. So 2hc into lambda minus lambda naught divided by m into lambda naught. Okay, அடுத்தது, so v naught அப்படின்னா என்னது, v naught is nothing but your பொட்டென்ஷியல். இது ரெண்டும் என்னது, நம்மளோட பொட்டென்ஷியல். இங்க இருக்க v அப்படிங்கிறது என்னது, அது வந்து நம்மளோட வெலாசிட்டி. ஸோ பொட்டென்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறப்ப எப்படி எழுதலாம் பசங்களா, h divided by e into f minus f naught அப்படின்னு எழுதலாம். ஸோ v naught will be equal to hc divided by e into 1 by lambda minus 1 by lambda naught அப்படின்னு எழுதலாம். ஓகே, பிகாஸ் frequency is equal to c by lambda.
இதுக்கு பதிலா இதை உள்ள சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும் பசங்களா. மறக்காம என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸில் செஷன் முடிஞ்ச உடனே ஒரு டைம் உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு ஃபார்முலாஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள், யூ பீப்புள் ஹாவ் டு புட் இட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். என்ன சொல்லணும், ஃபார்முலாஸ் ரிவைஸ்டு மேம். 2 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் படிக்கணும், ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் படிச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலாஸ் வந்து படிங்க. ஓகே, done. So now it's your previous year NEET question time. Okay, PYQ solve பண்ணக்கூடிய டைம். டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் பசங்களா, ரொம்ப பெருசாலாம் இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு அப்படி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓ மை காட், இது 2 வருஷம் கேட்டிருக்காங்க, 2022 அதுக்கப்புறம் 15ல கேட்டிருக்காங்க. Which of the following graph shows the variation of de Broglie wavelength of a particle and its associated momentum p? அதாவது வேவ் லென்த்துக்கும் மொமெண்டம்க்கும் என்ன கனெக்ஷன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு டக்குன்னு அப்படியே வந்து உள்ள மண்டையில் போகுமே ஃபார்முலா, லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளோட இன்வெர்ஸ் கிராஃப், அதாவது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போல் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறதுலே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போல் வந்து ஏ தான். ஸோ ஏ இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர். ஏ இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர். ஏ தான் பர்ஃபெக்ட் ஆன்சர். இப்படி கிடைச்சிருக்கும், lambda p அப்படின்னு இப்படி கிடைச்சிருக்கும். ஓகே, this is your inverse graph. now ஏ தான் கரெக்டான ஆன்சர், சாதிச்சாச்சு. அடுத்தது, ஸோ நான் 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின், ஓகேவா, சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். an electron is accelerated from rest through a potential difference of v volt. ஓகேவா, ஒரு எலக்ட்ரான் வீல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, accelerate ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. if the de Broglie wavelength of the electron is 1.227 into 10 to the power minus 2 nanometer, the potential difference is, so the potential difference, இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், lambda is equal to 12.27 into root v into angstrom. கரெக்டா, இங்க உனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, உனக்கு லாம்டா கொடுத்துட்டு v கேட்குறாங்க. அப்போ மாற்றி எழுதிடலாமா. ஸோ v del v is equal to, I mean root v, root potential is equal to 12.27 divided by நம்மளோட லாம்டா. லாம்டா எப்படி இருக்கு, ஆங்ஸ்ட்ராங்கில் இருக்கு, ஆங்ஸ்ட்ராங்கில் இருக்கு. ஸோ 12.27 divided by லாம்டா என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் 1.227 into 10 to the power minus 2. நானோ அப்படின்னா 10 to the power minus 9, right? So 10 to the power minus 9 அப்படின்னு போடலாமா, meters. So this will be giving us, okay, divided by, so angstrom, இங்க தான் angstrom, கரெக்டா, lambda இங்க தான் angstrom. So 27 into 10 to the power minus 10 மேல இருக்கு. So into 10 to the power minus 10, இங்க என்ன ஆயிடும் நம்மளுக்கு, 1.27 into 10 to the power minus 11 மீட்டர்னு வரும். So this will be 10 into 10 to the power minus 1, sorry plus 1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா, அப்போ இது என்ன ஆயிடும், 10 power 2 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். இங்க ரூட் இருக்கு, ரூட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆயிடும். அப்போ 10 to the power 4 அப்படின்னு கிடைக்கும், ரைட். ஸோ 10 to the power 4 volt அப்படின்னு கிடைக்கும். So that will be 10 to the power 4 volt. Option C is a perfect answer. Okay, root இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு ஸ்கொயர் ஆயிடும். கரெக்டான மேட்ச் பண்ணி பார்த்துடலாமா. ஆப்ஷன் இஸ் C. Exactly, option is C. ஓகேவா, option C is a perfect answer. Done? Yes. So now the next question. அடுத்த question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. when, இது 2014ல கேட்ட question, ஓகேவா, when the energy of the incident radiation is increased by 20 times, 20%, the kinetic energy of the photoelectrons emitted in the surface is increased from 0.5 to 0.8. அதாவது நார்மலா எனர்ஜி இருக்கிறப்ப, நார்மலா 5 இருக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ இருந்துச்சா, 0.8 எலக்ட்ரான் வோல்ட்னு இருந்துச்சான், 0.5 எலக்ட்ரான் வோல்ட்னு இருந்திருக்கு. அதுவே நான் 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா மீனிங் என்னது, முதல்ல 100% இருந்துச்சு, அதில் இப்போ நான் 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 120%. அப்போ இதை பர்சன்ட்லேருந்து நார்மல் வேல்யூவாக மாற்றணும்னா டிவைடட் பை ஒரு 100 போடணும். ஸோ 1.2. அப்போ எப்போ அது 1.2வாக மாறுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னவா மாறிடுச்சு, 0.8 எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறிடுச்சு.
அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? the work function of a material is. so phi naught என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். okay, so that means நார்மலா phi is equal to phi naught plus 0.5 electron volt. அடுத்தது 1.25 is equal to phi naught plus 0.8 electron volt அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா பசங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? 1.2 என்ன ஆகும்? phi naught plus இந்த இடத்துல 1.2 into 0.5 எவ்வளோ கிடைக்கும்? 0.6 கிடைக்குமா? 0.6 electron volt is equal to phi naught plus 0.8 electron volt அப்படின்னு கிடைக்கும். நான் இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் எடுத்துட்டு போய்க்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும்? இங்கே 1 இங்கே 1.2 அப்படின்னா that will be 0.2 phi naught is equal to 0.2 electron volt. அப்போ phi naught is nothing but 1. phi naught is nothing but இங்கே electron volt இல்லை. phi naught is nothing electron volt. So phi naught is nothing but 1 electron volt. 1 electron volt. So the perfect answer is option B. Correct இல்லைன்னு check பண்ணிடலாமா? Shall we check? Yes. So B is a perfect answer. 1 தான் answer. அப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் படிச்சதில் புரிஞ்சிருக்கும் எதெல்லாம் நம்மளுக்கு தேவை, எதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிறது. கிளியராக இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் கான்செப்ட்ஸ். ஸோ பசங்களா, ஃபைனலி இட்ஸ் டைம். இன்னைக்கு நம்ம டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். வெரி ஈஸி பீஸி 11 ஸ்குவீஸி யூனிட். நான் சொன்ன மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேனா? முடிச்சாச்சு. அண்ட் நவ் இட்ஸ் டைம் ஃபார் யோர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். பசங்களா, யாரெல்லாம் வந்து இந்த செஷன் எனக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து நம்ம சாட் பாக்ஸில் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். புட் இட் ஆன் த சாட் பாக்ஸ். பிகாஸ் ரொம்பவே வந்து யோசிச்சு தான் ஒவ்வொரு ஸ்லைடுமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அட்லீஸ்ட் இதையாச்சும் படிங்க. டெஃபினட்டாக உங்களோட எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ணா விட்ஸ் யோர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன பண்ணுங்க, இப்போவே உட்காந்து சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வித் அ யோ. பிகாஸ் யூ பீப்புள் ஆர் வாட்சிங் ஷோபி மேம் செஷன், ரைட்? ஸோ நீங்கள் ஷோபி மேம் செஷன் வாட்ச் பண்ணுறதுனால நீங்கள் என்னதான் பண்ணணும்? ஒரு யோ ஒன்று போட்டே தீரணும். புரிஞ்சுதா பசங்களா? டன் டன் டன். கிளியர் கிளியர்? எஸ். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்க, ஸ்டே டியூன்ட் பிகாஸ் இதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்குற ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் இதெல்லாம் வரப்போது. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் யாரெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுட்டு போங்க. ஓகே, அப்போ தான் எனக்கு தெரியும். Now, so பசங்களா, now it's time for you to know வெற்றி and மாரா பேட்ச். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வெற்றி and மாரா பேட்ச் இஸ் ஆல்சோ லைக் இதே மாதிரி ரொம்ப ப்ரீமியம் கண்டென்ட்டோட அவங்க நீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி யூ பீப்புள் கேன் கெட் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ பசங்களா, that's it for the day. யாரெல்லாம் இன்னும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணலையோ லைக் பட்டன் அடிச்சு உடச்சு ஸ்மாஷ் பண்ணி அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த சேனலை சொல்லுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு காட்டுங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, நீட்டுக்கு பெஸ்டான ஒரு சேனல், தே ஆர் மேக்கிங் இட் வெரி பெஸ்ட், த பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்க. புதுசாக வரவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த ஒன் ஷாட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பசங்களா, டேக் கேர், see everyone. நான் இன்னொரு ஒன் ஷாட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here. No fear, right? So next one shot க்கு wait பண்ணுங்க. Bye everyone. Take care. Have a great life பசங்களா.